அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு மற்றும் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய விஷன் 1000 விஷன் 100 2.0 அதில் ப்ரிலிம்ஸ் 2026க்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் ரிவிஷன் கிளாஸில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் வித் டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 2 கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டை பற்றி ஒரு இன் டீட்டெயில் திங்ஸ் தட் இஸ் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, தென் அதை தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய என்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஏரியா, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கன்சாலிடேட் பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஓகே. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டோடது நம்ம இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இன் சென்ஸ் அந்த பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும், தென் அதர் தென் தட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் கேட்குற கொஷின்ஸும் நம்ம பார்க்கணும். அது ஒரு 20 மினிட்ஸ் அப்போன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி தான். இன் சென்ஸ் எப்படி பார்லிமெண்ட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போக முடியாதோ, அதே அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி அதர் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி. ஓகே. ஸோ மோஸ்ட்லி கொஸ்டின்ஸோட பார்ட் அப்படின்னு வரும்போது செகண்ட் பார்ட் ஆஃப் தி டாபிக் சொல்கிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு பாலிட்டி. ஃபர்ஸ்ட் பார்ட் இன் சென்ஸ் அப் டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் பார்ட் அப்படின்னு வரும்போது அந்த எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் கவர்மெண்ட். ஸோ இதில் அதிகமாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான். ஸோ சைஸபிளாக இதை மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மினிமம் ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் அதுலேருந்து கேட்டுருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வருஷம் வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ஜுடிஷியரி பார்ட் ஆஃப் இதுல இருந்தும் கொஸ்டின் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அப்போது இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறனால சுப்ரீம் கோர்ட் அண்டு ஹை கோர்ட், ஸோ இதை பற்றின ஒரு டீடைல் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அவங்களும் சில ஏரியாஸ் தான். ஓகே. எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் சில ஏரியாஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி ரெகுலராக ஒரே விதமான அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு கொஷின்ஸாக ட்ரிகர் ஆகுதோ, அதே பர்ஸ்பெக்டிவில் தான் இங்கேயும். தட் இஸ் வி ஆர் செட்டிங் சம் பவுண்ட்ரிஸ். ஓகே. ஸோ அப்போ அந்த பவுண்டரிக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் மேண்டேட் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்துக்கிட்டு ஸோ அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதில் என்ன மாதிரி தீம்ஸில் கொஷின்ஸை கேட்டிருக்காங்க, அந்த தீம்ஸை எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம எவ்வளோ தூரம் அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணணும் வித்தின் தி பவுண்ட்ரி அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு இன்னமும் எஃபிஷியண்ட்டாகவும் வித்தின் தி டைம்குள்ளே முடிக்கிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓகே. ஸோ இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு தென் வி மூவ் ஆன் டு தி ஜுடிஷியரி பார்ட். ஓகே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேட்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸை பொறுத்தளவுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் மோஷன்ஸ். ஓகே. ஸோ மோஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஜென்ரல் அட்ஜர்ன்மெண்ட் மோஷன், காலிங் அட்டென்ஷன் மோஷன், சென்ஷூர் மோஷன், ஓகே. ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், இந்த மாதிரி ரொம்ப பரிச்சயமான ஒரு சில டைப் ஆஃப் மோஷன்ஸை தான் அதிகமாக கொஷின்ஸாக கேட்குறாங்க. அதுலேயும் அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ், தென் யார் யாருக்கு அகேன்ஸ்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின், தென் அது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கா, தட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கா, இல்லை சம்டைம்ஸ் இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸை மட்டுமே கொஷின் பண்ணுறதுக்கான ஸ்கோப் அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸில் அடுத்து வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி கமிட்டி. ஓகே. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டைம் அண்ட் அகெயின் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கமிட்டிஸ் தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த 3 கமிட்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் கொஸ்டின்ஸ் ரெலவெண்ட் வித் ஸ்டார்ட் கொஸ்டின், அன்ஸ்டார்ட் கொஸ்டின், ஷார்ட் நோட் கொஸ்டின், ஹாஃப் அன் ஹவர் டிஸ்கஷன், இந்த மாதிரி ஹவர்ஸோட ப்ரொசீடிங்ஸ் இதெல்லாம் தான் கொஸ்டின் ஆகுது. ரொம்ப சிம்பிளாக இதையும் நம்மளோட பவுண்ட்ரிக்குள்ளேயே செட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எதை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அபவுட் அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் தான். ஓகே. ஸோ அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் அப்படின்னு வரும்போது வாட் இஸ் தி டிமாண்ட் ஆஃப் தட் ஒன், ஓகே, வாட் இஸ் தி பர்பஸ். ஸோ எனி மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு நீங்கள் படிக்கிறதா இருந்தால் வாட் இஸ் இட்ஸ் பர்பஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோட்டீஸ். ஓகே. தென் அகெயின் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஓகே. ஸோ அகெயின் கன்சாலிடேஷன் தானே. ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது வெதர் இட் இஸ் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குது. யூ ஷுட் நோ தட் வெதர் கான்ஸ்டியூஷன் ஸ்பீக்ஸ் அபவுட் எனி மோஷன்ஸ் or else what speaks in the rules of procedure and conduct of rules of both Lok Sabha and Rajya Sabha. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்டெக்ஸ்டில் பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸை பற்றின இன் டீடைல் ப்ரொசீஜர்ஸ் எதுவும் கான்ஸ்டியூஷனில் பேசப்பட்டிருக்கா அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ வி வில் டிஸ்கஸ். ஓகே. ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கான்ஸ்டியூஷனில் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. தென் வேர் இட் கேன் பி இனிஷியேட்டட். ஓகே. ஸோ சம் motions can only initiated in the Lok Sabha only. Some provisions you can exercise in both Lok Sabha and Rajya Sabha. You should differentiate it. ஸோ எங்கே யார் இனிஷியேட் பண்ண முடியும், ஸோ அது யாருக்கு அகேன்ஸ்டாக பண்ண முடியும்,
அது இண்டிவிஜுவல் மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டாகவும் பண்ணலாம், ஆர் எல்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படிங்கிற டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மோஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காலிங் அட்டென்ஷன் மோஷன். ஸோ இதோட பர்பஸும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த லோக்சபா, ஸோ வாட் இஸ் இட்ஸ் பர்பஸ் அப்படிங்கிறது தான் அகெயின் டைம் கொஸ்டின் செக் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது. தென் ஹவு நம்ம சொல்லிடுறோம் எக்ஸிக்யூட்டிவ் வாஸ் கண்ட்ரோல்டு பை லெஜிஸ்லேச்சர் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் மேக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா, இன் வாட் வே அப்படின்னு வரும்போது இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கொஷின் இதே மாதிரி பார்த்தோம், பார்லிமெண்ட் பார்க்கும்போது பார்த்தோம். தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி திங்ஸில் பார்க்கும்போது சொன்னோம். ஓகே. ஸோ இந்த இடத்துலையும் இதே பார்ட் ஆஃப் தி திங்ஸில் இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, இன் வாட் வேஸ் வேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை தி லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறத அவங்க மீன் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ 2017 யூபிஎஸ்சி கேட்ட கொஷின் தான். நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிமாண்ட் ஃபார் கிராண்ட். நம்ம ஆல்ரெடி இதை வந்து பட்ஜெட் பேசும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே. What type of cut motions were practiced during at the time of demand for grant proposals? Okay, so ஒரு demand for grant propose பண்ணும்போது what type of cut motions were given for the member of parliaments? Okay, so பார்லிமெண்ட்டோட ஹவுஸ்க்கு என்ன டைப் ஆஃப் மோஷன்ஸ் அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுற ஒரு கொஷினாக இருக்குது. சிம்பிள் கொஷின் தான். The next thing is with respect to motion in the Parliament of India. So here they ask about the two different types of motions. One is censure motion and another one is no confidence motion. So time and again அதே தான். ஓகே. ஸோ திருப்பி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், சென்சர் மோஷன், காலிங் அட்டென்ஷன் மோஷன், இதுதான் திருப்பி வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேயும் அதோட பர்பஸ் தென் அகேன்ஸ்ட் ஹூம் அப்படிங்கிற விஷயம் தான் இங்கேயும் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஷினாக இருக்குது. 2024 சிஜிஎஸ்ல கேட்டிருக்காங்க. அகெயின் 2024 அனதர் கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு லோக்சபா அப்படின்னு வரும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் தி ராஜ்யசபா. ஸோ ஸ்டார்டு கொஸ்டின், அன்ஸ்டார்டு கொஸ்டின், ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதோட டிஃப்ரென்சஸ், தென் அதோட பர்பஸ், தென் அதோட ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பேசிக்காக செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்லையும் இதுவும் ஈஸி தான். ஓகே, ஆன்சர் பண்ணுற அளவு தான் இருக்குது. தென் வாட் அபவுட் 0 ஹவர் இன் ராஜ்யசபா? ஓகே. ஸோ 2019 அண்டு 20ல் கேட்ட கொஷின். ஸோ இதுவும் சிம்பிளான ஒரு கொஷின் தான். 0 ஹவர்னா என்ன அப்படின்னு சொல்லி வாட் இஸ் தி ப்ரொசீடிங்ஸ் இன் ஹவர்ஸ். ஓகே. ஸோ வாட் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் இன் தி பார்லிமெண்ட் செஷன் அப்படிங்கிறது பார்க்கணும். இன் சென்ஸ் 0 ஹவர், கொஷின் ஹவர், பிஸ்னஸ் ஹவர் இதெல்லாம் பார்க்கணும். ஓகே. தென் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் த ஃபைனான்ஷியல் கமிட்டிஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ கமிட்டி பார்ட்டில் மேஜராக கேட்ட கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் கமிட்டிஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த 3 கமிட்டிஸ் தான். ஓகே. எஸ்டிமேட் கமிட்டி, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். ஸோ இந்த 3 கமிட்டியை தான் மேஜராக கேட்டிருக்காங்க. அதை தாண்டி மேஜராக அடுத்த ஒரு கமிட்டி எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் எக்ஸ்போஸ் ஆகுது. தென் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக சில கமிட்டிஸ் வருது அப்படின்னா எத்திக்ஸ் கமிட்டி லாஸ்ட் இயர் வந்துச்சு. ஓகே. ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுனதுனால இருந்த ஒரு விஷயம். தென் சம் ஆஃப் தி கமிட்டிஸ் லைக் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் கமிட்டி, கமிட்டி ஆன் பெட்டிஷன்ஸ், கமிட்டி ஆன் ப்ரிவிலேஜஸ், தட் நேம் இட் செல்ஃப் சேஸ் தட் வாட் இஸ் இட்ஸ் பர்பஸ். ஸோ அதில் சம் மைன்யூட் திங்ஸை மட்டும் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப போட்டு அதில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறன்னு அவசியம் இல்லை. மோஸ்ட்லி கேட்குற ஏரியாஸ் இதுக்குள்ளே தான் வருது. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா 2014 கேட்ட கொஸ்டின் லார்ஜஸ்ட் கமிட்டி எது? ஸோ தே ஆர் செக்கிங் ஆன் தி சைஸ் ஆஃப் தி கமிட்டி. ஸோ சைஸ் அண்ட் கம்போசிஷன் கேட்குறாங்க. தென் கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸ். ஓகே. ஸோ இதில் வாட் இஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போ ஒரு கமிட்டி படிக்கும்போது கம்போசிஷனை தாண்டி ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஓகே. ஆர் இட்ஸ் பர்பஸ். தென் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஸோ இதோட சைஸ் அகெயின் கம்போசிஷன் தான் கொஸ்டினாக வந்திருக்கு. ஸோ சிம்பிள் தான். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணாலே போதுமானது. ஓகே. தென் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. ஸோ இங்கேயும் பாருங்கள் சைஸ் கேட்டிருக்காங்க. தென் வாட் இஸ் இட்ஸ் பர்பஸ். ஸோ ஃபியூஷன் தான். ரெண்டோட ஃபியூஷனாக தான் இந்த கொஷின் இருக்குது. அகெயின் கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். ஸோ இங்கேயும் கம்போசிஷன் தான் கேட்டிருக்காங்க. தென் சேர்மன் அப்பாயின்மெண்ட். ஸோ அப்போது ஒரு கம்போசிஷன் பார்க்கும்போதே அதில் வி ஹாவ் டு செக் இட்ஸ் நம்பர்ஸ், வேர் தே கம் ஃப்ரம், how they are selected, either by election or by method of nomination. Then their tenure, then method of election, how chairman of that committees are appointed. Then that's all. Okay. Then its purpose. ஸோ இதுதான் மேஜராக நீங்கள் ஒரு கமிட்டி பார்க்கும்போது பார்க்க வேண்டிய திங்ஸ். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ஏரியாஸ் எல்லாமே.
தென் டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி. ஸோ இதோட ஒர்க் என்ன, தட் இஸ் அதோட ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் அகெயின் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் இட்ஸ் ரோல்? ஓகே. தென் ஹூ ஆர் ஆல் நாட் ரெப்ரசன்டட். ஓகே. ஸோ கமிட்டிஸ்னு வரும்போது அப்பர் ஹவுஸில் இருந்து மட்டும்தான் இருக்காங்களா, இல்லை லோயர் ஹவுஸில் இருந்து மட்டும்தான் இருக்காங்களா, இல்லை போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வி ஷுட் நோ. ஓகே. நெக்ஸ்ட் திங், இட் இஸ் ஆல் அபவுட் சப் கமிட்டிஸ். ஓகே. ஸோ சப் ரூல்ஸ், பைலாஸ் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணக்கூடிய கமிட்டி எது அப்படிங்கிறத வி ஷுட் நோ. ஓகே. ஸோ சிம்பிள் தான்டா, கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இது 2024 வந்தது எத்திக்ஸ் கமிட்டி. ஏன்னா இது அந்த டைம் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்த ஒரு கமிட்டி. ஸோ அதனால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இஷ்யூவில் இருந்ததுனால கொஷினாகவும் ட்ரிகர் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு. ஸோ அதுக்காக எல்லா கமிட்டிஸையுமே ஒர்க் அவுட் பண்ணணுமா அப்படின்னா நாட் நெசசரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு மேக்ஸிமம் எப்படி ஒரு 10 to 15 டைம்ஸ்னாச்சும் நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ அப்படி ஒரு ரெஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடிய ஏரியாஸை தான் கரண்ட் அஃபேர்ஸில் கொஷினாக எடுக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கோ தவிர நீங்கள் பார்க்குற மாதிரி ரேண்டமாக எல்லாத்தையும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ அப்போது அந்த ரெப்புடேஷன்ஸை வந்து வி ஷுட் நோ தட் அதை வச்சு தான் வி கேன் ஏபிள் டு ப்ரெடிக்ட். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் எந்த கொஷின் வரும் வராது அப்படிங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் ஆர் இட்ஸ் இன்டென்சிட்டி இன் தி சொசைட்டி. ஓகே. ஸோ அதை வச்சு தான் வி கேன் கம் டு அ கன்க்ளூஷன் தட் வெதர் தட் பர்டிகுலர் டாபிக் மே அரைஸ் இன் தி கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் நாட். ஓகே. ஸோ அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் தான். ஸோ டைப்ஸ் ஆஃப் கமிட்டிஸ் என்னென்ன இருக்குது, சைஸ் ஆஃப் த கமிட்டி என்ன, மெம்பர்ஸ் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, அப்ஜெக்டிவ் ஆஃப் தி கமிட்டி. ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலே தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு அட்ரஸ் கொஸ்டின்ஸ் ரெலவெண்ட் வித் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ், பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் அண்டு ஹவுஸ் ஆஃப் தி கமிட்டி. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளாக அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணிடலாம், டீகோட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இட்ஸ் குயிக் ரிவிஷன் கிளாஸ் தான். ஸோ அப்போ பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட் தான். ஓகே. ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் காமன் டு ஆல் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ மொத்தம் 2 கமிட்டிஸ் இருக்கும். தட் இஸ் ஒன் இஸ் ஸ்டாண்டிங் கமிட்டி அண்ட் அனதர் ஒன் இஸ் அட்ஹாக் கமிட்டி. ஸோ ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் அன் பெர்மனன்ட் கமிட்டி. ஸோ லைஃப் முழுக்க தட் இஸ் அந்த ஹவுஸோட டென்யூர் இருக்கிற வரைக்கும் கூட அது சர்வே ஆகிக்கிட்டே இருக்கும். 1 இயருக்கு ஒரு தடவை ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். வேறஸ் அட்ஹாக் கமிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் டிமாண்ட் ஆஃப் தி சுச்சுவேஷன். ஓகே. ஸோ ஒரு சுச்சுவேஷன் தேவைப்படுது. சம்டைம்ஸ் ஒரு பில்லை வந்து ப்ரொபோசல் டு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் அப்படின்னு போகிறாங்கன்னா தே ஹாவ் டு கிரியேட் ஆன் தட் பர்டிகுலர் கமிட்டி. ஓகே. அஸ் அ ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியாக. ஸோ அதோட பர்பஸ் எப்போ முடிஞ்சிடும் அப்படின்னா ஒன்ஸ் அந்த பில்லை ரிவ்யூ பண்ணி முடிச்சோன்னா அதோட பர்பஸ் டைலூட் ஆயிரும். ஓகே. ஸோ அப்போ யூஸ்வலாக கொஸ்டின்ஸ் நமக்கு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி சைடில் இருந்து தான் வருது. ஓகே. அப்போ ஸ்டாண்டிங் கமிட்டி சைட்ஸ் அப்படின்னு வரும்போது யூஸ்வலாகவே அது எய்தர் ஸ்டாண்டிங் கமிட்டியோ இல்லை அட்ஹாக் கமிட்டியோ. ஸோ அதை யார் வந்து ப்ரொசீட் பண்ணுறது இல்லை யாருக்கோட சூப்பர்விஷனில் அது ரெகுலேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அண்டர் த ப்ரொசீடிங் ஆஃபீஸர் தான். இன்சென்ஸ் அது ஸ்பீக்கரோ இல்லை சேர்மனோ 2 பேர் தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதோ இல்லை சூப்பர்வைஸ் பண்ணுற விஷயங்களோ. ஓகே. ஸோ அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸாக இருக்கட்டும், அந்த மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நாமினேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு யாரை சூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கட்டும், ஆர்எல்ஸ் அந்த ஒருவேளை கவுன்சில் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணதுக்கப்புறமும் அந்த சேர்மனை வந்து டிசைட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஹவுஸில் யார் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான். ஓகே. ஸோ அங்கே பிரசிடென்ட்டோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ இல்லை அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு சொல்லும் போது நோ ரோல் இன் இட். ஓகே. ஸோ அங்கே ஆல் அபவுட் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ப்ரிசைடிங் ஆஃபீஸர். ஓகே. ஸோ இதுக்குள்ளே தான் அவங்க ஃபங்க்ஷன் ஆவாங்க. இதுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த செக்ரட்டரியேட் ஜெனரல் இருக்கிறது. ஓகே. ஸோ நம்ம ஒரு ஆஃபீஸ் பார்த்தோம் இல்லையா, ஆஃபீஸர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் செக்ரட்டரியேட் ஜெனரல் இருக்கிறதுக்கான பர்பஸும் இதுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நான் ஆல்ரெடி சொன்னதான் ஸ்டாண்டிங் கமிட்டி அண்ட் அட்ஹாக் கமிட்டி. ஸோ ஒன் இஸ் பெர்மனன்ட் இன் நேச்சர், ஒன்று இஸ் நான் பெர்மனன்ட். ஓகே. ஸோ ஸ்டாண்டிங் கமிட்டிஸில் மேஜராக பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃபினான்ஷியல் கமிட்டிஸ் தான். ஒன் இஸ் எஸ்டிமேட் கமிட்டி, அனதர் ஒன் இஸ் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, அனதர் ஒன் இஸ் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காமன் ஃபார் ஆல். ஓகே. ஸோ சேர்மன் ஆர் நாமினேட்டட் பை தி ஸ்பீக்கர் தான். ஓகே. இன் ஆல் 3 கமிட்டிஸ். அதே மாதிரி ஹவுஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சென்ஸ் கமிட்டியோட மெம்பர்ஸ் அது 1 இயர் தான் அவங்களோட டென்யூர். ஓகே. இந்த கமிட்டிஸ் எதுலேயுமே மினிஸ்டர்ஸ் கேனாட் பி பிகம் அன் இதர் மெம்பர் ஆர் நார் எனி பார்ட்டிசிபென்ட்ஸாகவும் இருக்க முடியாது. ஒன்லி அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் தான் இருக்க முடியும். ஸோ மினிஸ்டர்ஸ்க்கு இங்கே ரோல் கிடையாது. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போது இந்த கமிட்டிஸ் கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸோ இந்த கமிட்டிஸ் கொடுக்கக்கூடிய அட்வைசஸோ இல்லை இந்த கமிட்டிஸ் நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயங்களோ எல்லாமே ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர் தானோ தவிர நாட் பைண்டிங் அட் ஆல். இன்சென்ஸ் இட் இஸ் நாட் கன்கரன்ஸ், மியர் கன்சல்டேஷன் தான். அது ஒரு ஒப்பீனியன் பேஸ்டு சப்ஜெக்டாக தான் இருக்குது. ஸோ ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர். இது 3 கமிட்டிக்குமே காமனான கண்டிஷன்ஸ் தான்.
இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எஸ்டிமேட் கமிட்டி. ஸோ எஸ்டிமேட் கமிட்டி ஃபார்ம் பண்ண இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921ல் இருந்திருக்கு. ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அட் ப்ரெசென்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் கம்போசிஷன் வரும்போது தே ஆர் செக்கிங் ஆன் தி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஹவுஸோட தட் இஸ் பார்லிமெண்ட் கமிட்டியில் எஸ்டிமேட் கமிட்டியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மெம்பர்ஸ். ஸோ இந்த 30 மெம்பர்ஸுமே எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி லோக்சபாலேருந்து மட்டும்தான். ராஜ்யசபாவுக்கு இதில் ஒன்றும் ரோல் கிடையாது. ஓகே. ஸோ இந்த எஸ்டிமேட் கமிட்டி என்னன்னு சொல்லலாம்னா கண்டினியூஸ் எக்கனாமிக் கமிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வேளை கொஷின்ஸில் இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு எக்ஸான்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இன் சென்ஸ் எனி பட்ஜெட் ப்ரொபோசல்ஸ்க்கு முன்னாடி ஸோ அதை எஸ்டிமேஷன் ப்ரொபோசல் ஃபாலோ பண்ணக்கூடியதுனால முன்கூட்டியே செய்யக்கூடியதுனால இது எக்ஸான்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். வேறஸ் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியை போஸ்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இதில் மெம்பர்ஸை பொறுத்தவரை எலெக்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலெக்டட் தான். எலெக்டட் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட். ஸோ எல்லா பார்ட்டிஸ்க்குமே ஓரளவுக்கு ரெப்ரஸன்டேஷன் இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே. இதில் ஆல்ரெடி நான் சொன்ன கண்டிஷன்ஸில் இன்னொன்று என்னென்னா மினிஸ்டர்ஸ் ஆர் நாட் மெம்பர்ஸ் ஆஃப் இட். டென்யூர் அப்படின்னு வரும்போது 1 இயர் தான் டென்யூர். சேர்மன் ஆஃப் த கமிட்டி யார் தான் அப்பாயிண்ட் பண்ணுறா? ஸ்பீக்கர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த 3 கமிட்டிலையுமே இது ஒரு காமன் கண்டிஷன் தான். ஓகே. ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸாமைன் தி எஸ்டிமேட்ஸ். ஓகே. ஸோ அந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வரும்போது அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டையும் தென் ஃபினான்ஸ் பில்லில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரெவன்யூ மேட்டர்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி சொல்கிறது தான் இந்த எஸ்டிமேட் கமிட்டியோட ரோலு. ஸோ இது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் எக்கனாமிக்ஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகே. தென் ஆல்டர்னேட்டிவ் பாலிசிஸ் இருந்தால் சொல்லலாம். தென் வித்தின் தி லிமிட்ஸ் ஆஃப் த பாலிசிஸ் என்ன இருக்குன்னு சொல்லும். தென் எஸ்டிமேட்ஸ் ப்ரெசென்டட் என்ன இருக்குன்னு சொல்லும். இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கமிட்டிக்கு ஒரு ரோல் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேனாட் சஜஸ்ட் ஃபார் எனி கட் மோஷன்ஸ். ஸோ கட் மோஷன்ஸை பொறுத்தளவுக்கு இட் ஹேஸ் டு பி டிசைடட் பை தி பார்லிமெண்ட் தான். ஹவுஸ் ஹாஸ் டு டிசைட், நாட் எஸ்டிமேட் கமிட்டி. ஸோ கட் மோஷன்ஸில் இந்த பட்ஜெட் இந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிடுங்க டோக்கன் கட் பண்ணிக்கோங்க, இந்த ப்ரொவிஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எக்கனாமிக் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சஜஷன்ஸ்லாம் யாரும் இம்போஸ் பண்ண முடியாதுன்னா எஸ்டிமேட் கமிட்டினால இம்போஸ் பண்ண முடியாது. எஸ்டிமேட் கமிட்டி என்ன பண்ணும்னா பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்லாம் எல்லாம் சரியாக இருக்கா, ஆல்டர்னேட்டிவ் பாலிசிஸ் எதாவது இருந்தால் ஓகே ரெக்கமெண்ட் பண்ணலாம், இதை இந்த பாலிசியை இவ்வளோக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் தான் இருக்குமோ தவிர ரெக்கமெண்டேஷன் டுவோர்ட்ஸ் கட் மோஷன்ஸ் எதுவும் கொடுக்குறதுக்கான ஸ்கோப் யாருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் கமிட்டிக்கு இல்லை. ஸோ இதை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வந்திருக்கு. ஓகே. ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கமிட்டி இஸ் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கமிட்டி. ஓகே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இயர்லியஸ்ட். ஓகே. ஸோ 1919 ஸ்டார்ட் பண்ணது, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கமிட்டி அப்படின்னே சொல்ல முடியும். மெம்பர்ஸை பொறுத்தளவுக்கு அங்கே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரம் லோக்சபான்னு பார்த்தோமா, இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ அப்படி இருக்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22. அவுட் ஆஃப் 22 15 ஃப்ரம் லோக்சபா, 7 ஃப்ரம் ராஜ்யசபா. ஓகே. ஸோ அது போக எலெக்டட் பை தி பார்லிமெண்ட் தான். ஸோ ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட்டு தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் 1967 சேர்மன் ஆஃப் தி கமிட்டி யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டியிலேருந்து வர்றவங்க தான். எப்படி டெபுட்டி ஸ்பீக்கருக்கு ஒரு கன்வென்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ ஆப்போசிட் பார்ட்டியிலேருந்து வரக்கூடியவங்க தான் டெபுட்டி ஸ்பீக்கராக இருக்கணும்னு, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் கன்வென்ஷனில் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிருக்காங்க. மெம்பர் ஆஃப் அப்போசிஷனில் இருக்கிற ஒருத்தர் தான் சேர்மன் ஆஃப் த கமிட்டியாக மாற முடியும். இங்கேயும் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர மினிஸ்டர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ 1 இயர் தான் டென்யூர். இதுக்கு மினிஸ்டர் கேனாட் பி எலெக்டட். சேர்மன் ஆஃப் த கமிட்டி யார் தான் அப்பாயிண்ட் பண்ணுறது? ஸ்பீக்கர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறது. ஸோ இவங்களோட ஒர்க் என்ன? ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கும் இல்லையா, ஸோ சிஏஜி என்ன பண்ணும்? இட் வில் சப்மிட் இட்ஸ் ரிப்போர்ட் டு தி பிரசிடென்ட். பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்? ஹி சப்மிட்ஸ் திஸ் ரிப்போர்ட் டு தி பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் ஈச் ஹவுஸில் அந்த ரிப்போர்ட் சப்மிட் ஆகும். ஸோ அந்த சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டை எடுத்து அதை ரிவ்யூ பண்ணுற ஒர்க்கு தான் யாரோடது? பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட. ஓகே. ஸோ அப்போது ஆனுவல் ஆடிட் ரிப்போர்ட் சிஏஜி கொடுக்குற விஷயத்தை பார்லிமெண்ட்டில் வைக்கும்போது அந்த பார்லிமெண்ட்டில் வச்ச ஒரு விஷயங்களை எக்ஸாமைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த கமிட்டியோட ஒர்க்கு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா, பப்ளிக் அக்கௌண்ட் ரெவன்யூ மேட்டர்ஸில் கரெக்டான டீலிங்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிற கிராஸ் எக்ஸாமைன் பண்ணுறது தான். ஸோ இது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னு சொல்லுவாங்க, ட்வின் சிஸ்டர்னு சொல்லுவாங்க. யாருக்கு அப்படின்னா எஸ்டிமேட் கமிட்டிக்கு. ஏன்னா எஸ்டிமேட் கமிட்டி எஸ்டிமேஷன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி செலவு முடிஞ்சோடனே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதனால தான் ட்வின் சிஸ்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் இட் ஒன் இஸ் நத்திங் பட் இவ்வளோ தான். ஓகே. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இர்ரெகுலாரிட்டிஸ் மட்டும் கிடையாது, எக்கனாமியோட ப்ரூடன்ஸ், விஸ்டம், ப்ரொப்ரைட்டரி. ஸோ இன்சென்ஸ் செலவில் பார்த்தீங்கன்னா செலவு கரெக்டாக இருக்கும், ஆனால் அதில் ஏதாச்சும் மிஸ்அப்ரோப்ரியேஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க்கு. ஸோ இவங்களோட ஒர்க்குமே என்னென்னா ரெக்கமெண்டேட்டரி தான்.
அது போக இட் இஸ் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர் தான். இன்சென்ஸ் முடிஞ்ச உடனே நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இதுக்கும் அவ்வளோ தூரம் பெருசாக இது கிடையாது. தென் கமிட்டி ஆன் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னு வரும்போது 1964 கிருஷ்ணன் கமிட்டினால எஸ்டாப்ளிஷ் பண்ணது. மெம்பர்ஸ் லைக் எப்படி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோ அதே மாதிரி தான் 22, 15 ஃப்ரம் லோக்சபா அண்ட் 7 ஃப்ரம் ராஜ்யசபா. சேர்மனை பொறுத்தளவுக்கு யார் தான் அப்பாயின்ட் பண்ணுறா? ஸ்பீக்கர் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஸோ எங்கேருந்து? லோக்சபாலேருந்து தான். ஓகே. ஸோ எக்ஸாமைன் எதோட ஒர்க்கு? பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான். பிஎஸ்யூஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது. தென் சிஏஜி ரிப்போர்ட்டில் பிஎஸ்யூஸை பற்றி இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி பேசுகிறது. தென் அங்கே இருக்கக்கூடிய சவுண்ட் பிஸ்னஸ் அதோட ப்ராஃபிட்டுக்கு எதெல்லாம் வந்து சஜஸ்டிவ் மெஷரோ அதை சஜஸ்ட் பண்ணுறது தான் இதோட ஒர்க்கு. ஸோ டென்யூர் ஃபங்க்ஷன் இதெல்லாமே சேம் தான். ஓகே. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு 3 ஃபினான்ஷியல் கமிட்டிஸ் மோஸ்ட்லி கொஸ்டின் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குன்னா இது 3 கமிட்டியில் இருந்தால் வரும். அதர் தன் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். ஸோ டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு செக்யூர் மோர் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் தான். ஓகே. ஸோ இன் சென்ஸ் தெர் ஆர் 24 ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்கு. ஓகே. ஸோ 24 ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்லையுமே மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி 31 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு. ஸோ அதில் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா 8 ஃப்ரம் ராஜ்யசபாவிலேருந்து ஃபங்க்ஷன் ஆகும், 16 ஃப்ரம் லோக்சபாவிலேருந்து ஃபங்க்ஷன் ஆகும். இந்த 21 நான் மெமரைஸ் பண்ணணுமா? 8 எதுலேருந்து வரும், 16 எதுலேருந்து வரும் அப்படிங்கிற கொஷின்லாம் கேட்டிருக்காங்களான்னா இது வரைக்கும் கேட்டதில்லை. ஓகே. ஸோ ஜஸ்ட்டு பார்த்து வச்சுங்க, 24 ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்குது. இந்த 24 ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்லையும் 8 ஒர்க் அண்டர் ராஜ்யசபா, 16 ஒர்க் அண்டர் லோக்சபா தான். ஓகே. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இதோட ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் அதை டிஸ்கஸ் பண்ணுறது தான் இதோட ஒர்க்காக இருக்கும். ஓகே. ஸோ மெம்பர்ஸை பொறுத்தளவுக்கு இங்கேயும் மெம்பர்ஸ் நாட் எலிஜிபிள். ஓகே. மினிஸ்டர்ஸ் நாட் எலிஜிபிள். ஸ்டாண்டிங் கமிட்டி மொத்தம் 31, 21 ஃப்ரம் லோக்சபா, 10 ஃப்ரம் ராஜ்யசபா. ஓகே. ஸோ 31 மெம்பர்ஸ் ரெப்ரசன்ட் ஆவாங்க. ஸோ மெம்பர்ஸை பொறுத்தளவுக்கு நாமினேட்டட் தான், நாட் எலெக்டட். அதே மாதிரி அங்கேயும் அதே தான். மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபாவும் நாட் நாமினேட்டட் பை தி சேர்மன் தான். ஓகே. ஸோ அப்போது டேர்ம் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1 இயர் தான். ஸோ மற்ற 3 கமிட்டிஸ்லையும் எலெக்டட், இதில் நாமினேட்டட். ஓகே. ஸோ 24 டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்லையும் 31 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டை கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டு வரது தான் இதோட ஒர்க்கு. ஓகே. ஸோ டிஸ்கஸ்டு ஓட் இன் தி பிஃபோர் தே ஆர் டிஸ்கஸ்டு. அதை தான் சொல்கிறேன். ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொவிஷன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டி சொல்கிறது. ஸோ இதில் கட் மோஷன்ஸ் எதுவும் சஜஸ்ட் பண்ணாது. இதுவுமே எஸ்டிமேட் கமிட்டி மாதிரி இதுவும் சஜஷன் கட் மோஷன்ஸ்க்கு எந்த சஜஷனும் கொடுக்காது. பில்ஸை எக்ஸாமைன் பண்ணும். ஓகே. ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஸ்டடி பண்ணும். லாங் டேர்ம் பாலிசிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சஜஸ்ட் பண்ணும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் பாலிசி ஃபார்முலேஷன் அண்ட் ப்ராசஸில் தான் இன்வால்வ் ஆகிப்பாங்க. சஜஸ்டிவ் மெஷர்ஸ் தான் இது கொடுக்குறதும், ரெக்கமெண்டேட்டரி ப்ராசஸ் தான். அதை தாண்டி டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனை இவங்க ரெகுலேட் பண்ணுறது இவங்களோட ரோல் கிடையாது. ஓகே. ஸோ டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் ஒரு ஓவரால் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிமாண்ட் ஃபார் கிராண்ட் வருது இல்லையா? அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டை ஸ்டடி பண்ணி அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் ஆகுதா இந்த ப்ராசஸ் எல்லாமே அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க்காக இருக்கும். ஸோ இதுதான் இதோட வேலையும் கூட. ஓகே. ஸோ இங்கே என்னென்னா சம்டைம்ஸ் உல்ட்டாவாக கொஷின் பண்ணுவாங்க. இன்சென்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்னு வரும்போது எஸ்டிமேட் கமிட்டி போட்டுட்டு ஸோ எஸ்டிமேட் கமிட்டியோட ரோலை கொண்டு வந்து எதில் போட்டிருப்பாங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் போட்டிருப்பாங்க. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட ரோல் எடுத்து போய் எஸ்டிமேட் கமிட்டியில் போட்டிருப்பாங்க. இல்லை டிஆர்சி செய்ய வேண்டிய வேலை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எஸ்டிமேட் கமிட்டி காட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்னு வரும்போது அந்த சஃபில் ஆகும்போது யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. ஒரு கொஷின் டெமோ பண்ணி காட்டும் போது தெரிஞ்சிடும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதோட வேலை இல்லை அப்படிங்கிறது யூ கேன் கெஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. ஸோ அது ஒரு அட்ஹாக் பாடி. ஸோ மோஸ்ட்லி என்ன ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் அதோட நம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. எந்த ஹவுஸ் ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஹவுஸுக்கு ஏற்றபடி அது ஃபங்க்ஷன் ஆகும். பெருசாக இந்த ஏரியாவில் கொஷின்ஸ் வந்ததுக்கான ஸ்கோப் இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ். ஸோ கமிட்டி ஆஃப் ப்ரிவிலேஜஸ் இதெல்லாம் நீங்கள் செல்ஃப் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் அஷூரன்சஸ் என்ன பண்ணும், கமிட்டி அண்ட் பெட்டிஷன்ஸ் என்ன பண்ணும், ப்ரைவேட் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சபார்டினேட் லெஜிஸ்லேஷனோட ஒர்க் என்ன, பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டியோட ரோல் என்ன, கமிட்டி அண்ட் கவர்மெண்ட் அஷூரன்ஸஸோட ரோல் என்ன, ஜென்ரல் பர்பஸ் கமிட்டியோட ரோல் என்ன, இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணாலே யூ கேன் கம் டு நோட்டிஸ் தீஸ் திங்ஸ் ஆர் கெட் ஃப்ரம் தி லோக்சபாவோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து தான் எடுத்தது. ஸோ ஒரு வேலிட் சோர்ஸ் தான். கொஷின் கேட்குறதா இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க அங்கேருந்து தான் டிராஃப்ட் பண்ணுவாங்க. எடுக்கிறதுக்கான வேலிட் சோர்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்லேருந்து தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு வேலிட் சோர்ஸ் தான். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஹவர்ஸ் அப்படின்னு வரும்போது there are 3. One is very famous question hour and another one is 0 hour. ஸோ கொஷின் ஹவர் அப்படிங்கிறது அந்த 11 to 12. ஓகே. ஸோ 1 hour அங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எவ்ரி டே பார்லிமெண்ட்டில் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை கொஷின் பண்ணுறதா இருந்தால்
அந்த ஒரு 1 ஹவரை யூஸ் பண்ணிக்கிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 12 to 1 ஸோ அதுதான் 0 ஹவர்னு சொல்றது. ஃப்ரம் 00:00 இருக்குல்ல அந்த 12 to 1 தாண்டி அதுக்கப்புறம் 11 to 12 தாண்டி ஒரு 12 to 1 0 ஹவர்னு சொல்லுவாங்க. இது ஒரு இந்தியன் இன்னோவேஷன் தான். ஸோ இட் இஸ் நாட் இன் தி பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ். நிறையா விஷயம் நம்ம எப்படி யூகே கான்ஸ்டியூஷன்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோமோ, ஸோ அது மாதிரி இது இல்லை. இட் இஸ் அன் இந்தியன் இன்னோவேஷன். ஓகே. ஸோ அப்படி இருக்கிற 0 ஹவருங்கிறது இட் இஸ் அன் அஜெண்டா ஆஃப் தி ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இன் சென்ஸ் ஏதாவது பில் பாசிங் ப்ரொசீஜர்ஸு இல்லை ஏதாவது பில்லை டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் செஷனுக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த கொஷின் ஹவருக்கும் அந்த ஆஃப்டர்நூன் செஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தான் இந்த 0 ஹவர் அப்படிங்கிறது. இட் இஸ் அன் இந்தியன் இன்னோவேஷன் தான். ஸோ இட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் தி ப்ரொசீஜர். ஓகே. ஸோ எந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்லையும் இது மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ இட் இஸ் ஒரு மாதிரி ஒரு கன்வென்ஷனல் ப்ராக்டிஸை தான் இது ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது போக அதர் கைண்ட்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இட் இஸ் ஃபார்மல் ப்ரொபோசல் தட் இஸ் மேஜராக இது 2 தான். ஓகே. ஸோ இந்த 2க்குள்ளே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க. கொஷின்ஸும் இதுக்குள்ளே தான் வருது. ஓகே. அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஓகே. ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை பொறுத்தளவுக்கு இதில் என்னென்னா நம்பிக்கையில்லா தீர்மானம். ஒரு யாருக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வர முடியும்? ஓவராலாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் கொண்டு வர முடியுமோ தவிர இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொண்டு வர முடியாது. அதை தான் ரெகுலராக கேட்பாங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து எங்கே மட்டும்தான் இனிஷியேட் பண்ண முடியும்? லோக்சபாவில் மட்டும்தான் இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ இதை ஒன்று கேட்டுருவாங்க. போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் இனிஷியேட் பண்ணலான்னு. இல்லை இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒன்று கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஹவுஸில் அது ரெசல்யூஷனாக பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது இர்ரிவோக்கபிள் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பார்க்கும்போது எங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ் டிசால்வ் ஆகிற கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஓகே. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வர்றதுக்கு ஒரு 50 மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இனிஷியேட் பண்ணுறதுக்கு அந்த ரெசல்யூஷன் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு 50 மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணி ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்கணும். ஸ்பீக்கர் ஹாஸ் டு டிசைட் வெதர் டு இனிஷியேட் இட் ஆர் நாட் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்பீக்கர் ஹாஸ் டு டிசைட். ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை பொறுத்தளவுக்கு இந்த 2 கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியமாக வச்சுக்கிற வேண்டிய விஷயம். அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு அஜெண்டா ஹவுஸில் போய்கிட்டு இருக்கோம். அந்த அஜெண்டாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு இஷ்யூவை நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும். அதுவும் அர்ஜென்ட்டான ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் தான் இந்த அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த அட்ஜார்ன்மெண்ட் மோஷனை பொறுத்தளவுக்கு 50 மெம்பர்ஸ் டு பி அட்மிட்டட். எப்படி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் அப்படியோ அதே மாதிரி தான் இது ரெகுலர் பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணும். ஓகே. ஸோ ரெகுலர் பிஸ்னஸ் ஆஃப் தி ஹவுஸ் என்ன பண்ணும்னா கொஷின் ஸ்டாப் பண்ணிவிட்டு இது ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸான இஷ்யூவு. ஸோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு, இல்லை சம்திங் ஏதோ ஒரு மேஜர் செக்யூரிட்டி த்ரெட்டோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா அப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கிறது தான் இந்த அட்ஜார்ன்மெண்ட் மோஷன். இதை பொறுத்தளவுக்கு ஹூ ஹாஸ் டு அக்ரீட் லைக் ஸ்பீக்கர் அக்ரி பண்ணுறது தான். ஓகே. ஸோ நார்மலாக 4 PM to 6:30 PM ஸ்டார்ட் ஆகும். இதை நம்மளால் எங்கே இனிஷியேட் பண்ண முடியாதுன்னா ராஜ்யசபாவில் அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இது ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். ஸோ இதில் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன பர்பஸ் அப்படிங்கிறது தான் கொஷின் பண்ணுவாங்க. அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது தான். ரெகுலர் பிஸ்னஸை இது இன்டர்பிரட் பண்ணுமா? எஸ், பண்ணும். ஓகே. ஸோ அவ்வளோதான். இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பண்ண முடியுமா? பண்ண முடியாது இங்கேயும். ஓகே. ஸோ அவ்வளோதான் கண்டிஷன்ஸ். சென்ஷர் மோஷன் அப்படிங்கிறது கண்டன தீர்மானம். ஓகே. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசியை சென்ஷர் பண்ணுறது இன்சென்ஸ் கண்டனத்துக்கு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சென்ஷர் மோஷனோட விஷயம். ஸோ இது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்போசிஷன் பார்ட்டி அகேன்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட் ஆர் அகேன்ஸ்ட் தி இண்டிவிஜுவல் மினிஸ்டர். ஸோ மற்ற பிஃபோர் 2 திங்ஸ். ஓகே. ஸோ ஒரு adjournment motion or no confidence motion, you cannot able to initiate against the individual minister, whereas calling it censure motion you can even initiate against the minister or against the whole of the council of ministers. ஓகே. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இட் கேன் பி இனிஷியேட்டட் இன் போத்ஸ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டன தீர்மானம் தானே. இதனால என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ்க்கு தான் கொஸ்டின் பண்ணுறதுனால ஸோ அதுக்கான ரைட்ஸ் அந்த ஹவுஸ்க்கு இருக்கும். இப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மாதிரி ஒரு விஷயம் தான் என்ன பண்ண முடியாதுன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தட் இஸ் அது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னு சொல்லும் போது அங்கே மட்டும் தான் இனிஷியேட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. பட் இங்கே அதுக்கான ஸ்பேஸ் இல்லை. ஓகே. ஸோ சென்ஷர் மோஷனை பொறுத்தளவுக்கு ஸோ தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சென்ஷர் மோஷன் அண்ட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். யூ கேன் ரீட். ஓகே. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபைன். அடுத்து ப்ரிவிலேஜ் மோஷன். ஸோ ப்ரிவிலேஜ் மோஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் எனி பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜஸ். ஸோ நமக்கு தெரியும் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் எது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அதில் ஏதாச்சும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வென் ஹி கமிட் எனி பார்லிமெண்ட்ரி பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் மீன்ஸ் ஸோ அதை வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்கான விஷயம் தான். ஸோ இது யூஸ்வலாக யாருக்கு அகேன்ஸ்டாக பண்ணுவாங்கன்னா ஒரு மினிஸ்டருக்கு மேலே அகேன்ஸ்டாக பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கமிட்மெண்ட் அவர் கான்ஸ்டியூஷனில் தட் இஸ் ஹவுஸில் கொடுத்துருப்பாரு. ஒருவேளை அதை வந்து அவர் சரியாக பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே இனிஷியேட் ஆகக்கூடிய விஷயம் தான் இந்த பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட கண்டன தீர்மானம் மாதிரி தான். ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்டர் அவர் செய்யலை அப்படிங்கிறபோது அதை நிறைய நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம்.
ஸோ ஒரு அப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணணும்னா பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் அகேன்ஸ்ட் தி இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேலேயோ யூனியன் மினிஸ்டர் மேலேயோ அது பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிவிலேஜ் மோஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படிங்கிறது இது கிட்டத்தட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ இது என்னன்னா கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மோஷன் தான். ஸோ இதுவும் எதை டீல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸை தான் டீல் பண்ணும். பட் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறஸ் அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் விச் வாஸ் மென்ஷன்ட் இன் தி ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். பட் வேறஸ் காலிங் அட்டென்ஷன் மோஷன் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் தி ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். அங்கேயும் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இங்கேயும் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே என்னன்னா அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் யூ கேன் ஏபிள் டு இனிஷியேட் ஒன்லி இன் தி லோக்சபா மட்டும்தான். பட் வேறஸ் காலிங் அட்டென்ஷன் மோஷன் யூ கேன் இனிஷியேட் இன் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ இதனால என்னவாகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு எந்த விதமான ஒரு இது இருக்காது. இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் மேலே அகேன்ஸ்டாக கொஸ்டின் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ ஒரு மினிஸ்டராக கொஸ்டின் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இட் வாஸ் கிவன் ஃபார் தி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அப்படிங்கிறதுனால அது ஒரு இந்தியன் இன்னோவேஷன் தான். லைக் எப்படி 0 ஹவர் ஒரு இந்தியன் இன்னோவேஷனோ அதே மாதிரி காலிங் அட்டென்ஷன் மோஷனும் ஒரு இந்தியன் இன்னோவேஷன் தான். ஓகே, ஸோ இதோட பர்பஸுமே பப்ளிக் இம்பார்ட்டன்ஸை கொஸ்டின் பண்ணுறது தான், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதனால என்ன ஆகாதுன்னா ஹவுஸ் டிசால்வ் ஆகிறதுக்கான ஸ்கோப்லாம் இல்லை. ஸோ இது 2 ஹவுஸ்லையுமே இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஸ்பீக்கரோ இல்லை ப்ரெசிடிங் ஆஃபீஸர் ஆஃப் தி லோக்சபான்னு சொல்லக்கூடிய சேர்மன் டிசைட் பண்ணுறதோ தான். நோ டே எட் நேம்டு மோஷன் அப்படிங்கிறது ஓகே, தட் இஸ் த மோஷன் இஸ் அக்செப்டட். பட் என்னைக்கு அப்படிங்கிறது தேதி குறிப்பிடாமல் சொல்லக்கூடிய ஒரு மோஷன் தான் அது நோ டே எட் நேம்டு மோஷன் சொல்கிறது. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணாலே ஓரளவுக்கு உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். செல்ஃப் ரீடிங் ப்ரொபோசலில் தான் இருக்குது இதெல்லாம். ஓகே, ஸோ அது போக கேட்டகரிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வரும்போது டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறதுங்கிறது ஸ்டார்ட் கொஸ்டின், அன்ஸ்டார்ட் கொஸ்டின், ஷார்ட் நோட் கொஸ்டின் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டாக கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ ஸ்டார்ட் கொஸ்டின் அப்படின்னு வரும்போது அது ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிளோட வரும். ஓகே, ப்ளஸ் அது ஒரு ஓரல் ஆன்சர் தான் நீங்கள் கேட்க முடியும். அண்டு சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணலாமா? எஸ், நீங்கள் நிறையா ஹவுஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு இண்டிவிஜுவல் மெம்பர் அகேன்ஸ்ட் ஒரு மினிஸ்டர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பட் அதெல்லாம் நோட்டீஸ் கொடுத்து ப்ரிப்பேர்டு ஆன்சர் தான். ஓகே, ஸோ ஒரு செஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே அப்போசிஷன் பார்ட்டி கேட்க வேண்டிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே முதலே முன்கூட்டியே வந்துடும். அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டே வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு அவகாசம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அன்னைக்கு அந்த டேல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் பர்சன் ஃப்ரம் தி அப்போசிஷன் பார்ட்டி கொஷின் ரைஸ் ஆகும். ரூலிங் பார்ட்டி சைடு இருந்து ஒருவேளை சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்டரோ அதுக்கு பதில் கொடுப்பாங்க. அந்த பதில் கொடுத்ததுக்கு சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான ஃபாலோவிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கான்னு கேட்டால் அவங்க கேட்கலாம். அதுக்கு இவங்க பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிளோட வரும். ஸோ முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணணும்னா செக்ரட்டரியேட் கிட்ட கொடுத்துடணும். அவங்க அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த இஷ்யூ எஸ்கலேட் பண்ணுவாங்க. அது அங்கேருந்து ஆன்சராக வரும். அதை மினிஸ்டர் எங்கே கொண்டு போய் என்ன பண்ணுவார்னா ப்ரெசென்ட் பண்ணுவார். ஸோ அப்போது இது வந்து ஒரு டியூரேஷன், ஒரு ஆப்ட் டியூரேஷன் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஓரல் ஆன்சர் அது போக சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் ஃபாலோ ஆகுமானா ஆகும். தட் இஸ் ஸ்டார்ட் கொஸ்டின். அன்ஸ்டார்டு கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ஓரல் ரிப்ளை இருக்காது, ரிட்டன் ரிப்ளை தான் இருக்கும். ஓகே, ஸோ ரிட்டன் ரிப்ளைல நீங்கள் கொடுத்த ஒரு விஷயம் ஏதோ ஒன்று ஃபால்ஸ் ஆகும்போது தான் உங்கள் மேலே பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ் நோட்டீஸ்லாம் கொடுக்குறது. ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு இட் இஸ் ஓரல் ரிப்ளை கிடையாது, ரிட்டன் ரிப்ளை தான். இதுக்கும் ஸ்டார்ட் கொஸ்டினுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் கேன் ஃபாலோ, இங்கே சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் கேனாட் ஃபாலோ. ஓகே, ஸோ எந்த விதமான சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸும் கேட்க முடியாது. அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட் கொஸ்டின். ஸோ ஷார்ட் நோட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வரும்போது செஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எனக்கு 10 நாளைக்குள்ளே தெரிஞ்சாகணும் அப்படின்னா 10 டேஸ்க்குள்ளே நான் கொடுக்கக்கூடிய ஒரு நோட்டீஸ் அதுக்கான ரிப்ளை ஃப்ரம் தி கவர்மெண்ட் சைடு வருது அப்படின்னா தட் இஸ் ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இதுக்கான டைம் வந்து லெஸ் தென் 10 டேஸ் தான். ஆன்சர்டு ஓரலி தான். ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு ப்ரைவேட் மெம்பர்ஸ் மேலேயும் கொஸ்டின் பண்ணலாம். ஓகே, ஸோ மினிஸ்டர்ஸ் தாண்டி இந்த கொஸ்டின் வந்து யூ கேன் ஈவன் ஆஸ்க் டு தி இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் டூ. ஓகே, ஸோ மேஜராக கொஷின் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போது இதை வச்சுக்கிட்டு கொஷின் ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது தான். இந்த ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறது ரொம்ப டூ மச்சாக போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்ஜர்ன்மெண்ட் மோஷன். ஸோ இது எதுக்கானது? டு அலோவ் a discussion on a definite matter of urgent public importance, to let opposition members collect information from the ministers, to allow a reduction of specific amount in demand for grant, பார்த்தோன்னே தெரியுது வராதுன்னு, to postpone the proceedings to check the inappropriate or violent behavior on the part of some members, no, that is not an objective. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏவா பியான்னு செக் பண்ணும்போது டு அலோவ் டிஸ்கஷன் ஆன் டெஃபினட் மேட்டர் ஆஃப் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், டு லெட் அப்போசிஷன் மெம்பர்ஸ் கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி மினிஸ்டர்ஸ். ஸோ அதுக்கு என்ன அவசியம் கிடையாது,
அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இதோட கீவேர்டு. ஓகே, ஸோ இதோடதும் சரி, காலிங் அட்டென்ஷன் மோஷனோடதும் சரி. நெக்ஸ்ட், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை பொறுத்தளவுக்கு தேர் இஸ் நோ எனி மென்ஷன் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டால் எஸ், எந்த இடத்துலையும் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுங்கிற ஒரு வேர்டு இல்லை, இன்ஃபரன்ஸ் தான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா ஆர் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னு சொல்கிறத வச்சு தான் அது இருக்குது. ஸோ ஏன்னா இதெல்லாம் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ். அது போக எ மோஷன் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் தி லோக்சபா ஒன்லின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எஸ், லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸோ there is no mention of no confidence motion in the constitution of India one keta, yes it is. A motion of no confidence can be introduced in the Lok Sabha only and keta, yes it is. So answer is both 1 and 2. அடுத்து calling attention notice. Okay, so இப்போ தான் பார்த்தோம். A notice given by a member to call the attention of the speaker to a urgent public importance. பாருங்க, person to person இங்க மாறுது. Member to call the attention of the speaker. ஓகே, ஸோ சின்ன விஷயம் தான், நமக்கு இது ஏபிசிடியில் இருக்கும்போது நோட்டீஸ் பண்ண முடியுது. பட் இதே இது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அதை கெஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ யூ ஷுட் நோ த பர்சன் ஹூ இன்வால்வ் இன் திஸ் ஒன். ஸோ ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே பாருங்கள், எ நோட்டீஸ் கிவன் பை எ மெம்பர் டு கால் தி அட்டென்ஷன் ஆஃப் தி மினிஸ்டர். இங்கே பாருங்கள், எ நோட்டீஸ் கிவன் பை எ மெம்பர் டு கால் தி அட்டென்ஷன் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட். ஸோ அஸ் அ ஹோலாக கேட்குறாங்க. அடுத்து, எ நோட்டீஸ் கிவன் பை எ மெம்பர் டு கால் தி அட்டென்ஷன் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். ஸோ இங்கே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வருது. ஸோ அப்போது யூ ஷுட் நோ தட் அந்த இடத்துல ஹூ இஸ் தி பர்சன் இன்வால்வ் இன் இட். இது நான் ஏபிசிடி ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறனால நம்ம தப்பிச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா நம்ம மாட்டுவோம். ஏன்னா பெருசாக வந்து காலிங் அட்டென்ஷன் நோட்டீஸ் அப்படிங்கிறது அந்த அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது விஷயம் மட்டும்தான் நம்ம மண்டையில் ஏறும். பட் யார் யாருக்கு அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கும்போது வி மிஸ் ஆன் டு அன் எக்ஸ்டென்ட். ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் தோஸ் டைப் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ மெம்பர் டு ஸ்பீக்கர் கிடையாது, மெம்பர் டு யூனியன் கவர்மெண்ட் கிடையாது, மெம்பர் டு பிரைம் மினிஸ்டர் கிடையாது, மெம்பர் டு எ மினிஸ்டர் தான். ஓகே, ஸோ ஏதோ ஒரு அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், ஸோ அதை கேட்கறதுக்கான ப்ரொசீஜர் தான். ஸோ ஆன்சர் இஸ் பி இஸ் தி ஆன்சர். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸசைஸ் கண்ட்ரோல் ஓவர் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் த்ரூ. ஸோ அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் எஸ் பண்ணலாம், கொஷின் ஹவரில் எஸ் கேட்கலாம், சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் டி 1, 2, 3 தான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ப்ரொசீஜர்ஸ் இல்லையா, ஜெனரிக் திங்ஸ், ப்ராட் ஆஃப் ஸ்கோப். ஸோ ஆன்சரும் ப்ராடாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் தான் அதிகம். Then demand for grant பொறுத்தளவுக்கு motion can be moved to reduce the amount of a demand. Such a motion is called cut motion. Which of the following is classified as cut motion அப்படின்னா, பாலிசி கட் எஸ் ₹1 கொடுப்பாங்கன்னு சொன்னோம், எக்கனாமிக் கட் ஒரு சைசபிள் நம்பர்ஸை குறைப்பாங்கன்னு சொன்னோம், டோக்கன் கட் அப்படிங்கிறது ஒரு ₹100 மட்டும் கட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். ஸோ இது எல்லாமே தான் இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் சி 1, 2, 3. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண டாபிக் தான். ஓகே, ஸோ இங்கே அவங்க சென்சர் மோஷன் வச்சு கேட்டிருக்காங்க. எ சென்சர் மோஷன் மஸ்ட் ஸ்பெசிஃபை தி கிரவுண்ட் ஆன் விச் இட் இஸ் பேஸ்டு. கிரவுண்ட்ஸை மென்ஷன் பண்ணணுமா? ஸோ இட் ஷுட் பி நோட்டிஸ்டு. A censure motion can be moved even against the individual minister. பண்ண முடியுமா இண்டிவிஜுவல் மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டா? எஸ், we have to check. அடுத்து, a no confidence motion can be initiated in either house of the parliament. ஃபர்ஸ்ட் ரூலே அவுட். ஓகே, ஸோ ஒரு ஹவுஸில் தான் பண்ண முடியும், தட் இஸ் லோக்சபாவில் மட்டும்தான் பண்ண முடியும். a no confidence motion must specify the charges. ஸோ ஸ்பெசிஃபை பண்ணணுமா சார்ஜஸ் against the council of ministers on the basis of which motion is to be passed. நோ, தேவையில்லை, அவசியம் இல்லை. ஸோ 2 அவுட். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள், கிரவுண்ட் ஸ்பெஸ் ஆன் விச் இட் இஸ் பேஸ்டு சொல்லணுமா? எஸ். கண்டன தீர்மானம் என்ன பர்பஸ்க்காண்டி சொன்னோம் அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி ஈவன் அகேன்ஸ்ட் தி இண்டிவிஜுவல் மினிஸ்டர் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், இட் கேன் பி டூ. ஸோ ஆன்சர் இஸ் ஹவு மெனி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு வருது? 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை எடுத்து அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றி சென்சர் மோஷன் இருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. Next thing, which of the following statement is not correct with respect to types of question asked in the Lok Sabha? Okay, a start question is one to which only a written answer is given. No, இப்போ தான் பார்த்தோம், asterisk symbol ஓட வரும். No written reply, only oral answer. Supplementary questions can follow அப்படின்னு சொன்னோம். A short notice question is one which relate to a matter of urgent public importance. இருக்கலாம், you will check. Unstarted question is the one to which an oral answer is not given. So that is correct தான், an oral answer is not given. Okay. No supplementary questions can be asked on an unstarred question. No supplementary question can be asked on an unstarred question and கேட்டா that is correct தான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன தான் வரும்? ஏஸ் தி ஆன்சர். ஏன்னா நாட் கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ a starred question is the one to which only a written answer is given and கேட்டால் no, that is an unwritten answer. There is one oral reply has to be given and at the same time no supplementary questions can follow. So answer is A is the answer. Next thing, which one of the following statement is correct about the 0 hour in the Rajya Sabha? So 0 hour அப்படிங்கிறது Rajya Sabhaல கேட்டிருக்காங்க. It is mentioned in the rules of procedure. இல்லை, இப்போ தான் படித்தோம். It is the first hour of the sitting. இல்லை, first hour question hourனு பார்த்தோம்.
இட் இஸ் தி லாஸ்ட் ஹவர் ஆஃப் த சிட்டிங் நோ அஜெண்டா ஆஃப் தி பிஸ்னஸ் இருக்கும் பார்த்தோம். இட் இஸ் அன் இன்ஃபார்மல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஃபார் ரைசிங் மேட்டர்ஸ் ஆஃப் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்னு கேட்டால் எஸ் இன்ஃபார்மல், ஏன்னா அது ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரில் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் கமிட்டியை பொறுத்தளவுக்கு எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் த்ரீ ஆல்ரெடி படித்தது தான். தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் கமிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட்? இதுக்குள்ளே இருக்கிறதுல எஸ்டிமேட் கமிட்டி தான், ஏன்னா இங்கே 22 இங்கே 22 கமிட்டி அண்ட் பெட்டிஷன்ஸ்லாம் நம்பர்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ ஆன்சர் இஸ் கமிட்டி அண்ட் எஸ்டிமேட்ஸ், தட் இஸ் 30. தென் கமிட்டி அண்ட் எஸ்டிமேட்ஸோட ரோல் என்ன? ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு உங்களால் கெஸ் பண்ணிட முடியும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ரிப்போர்ட் வாட் எக்கனாமிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆர்கனைசேஷன் எஃபிஷியன்சி ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மே பி அஃபெக்டட், எந்த விதமான பெரிய ஒரு ரைடரும் இல்லை. சஜஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் பாலிசிஸ் இன் ஆர்டர் டு பிரிங் அபவுட் எஃபிஷியன்சி அண்ட் எக்கனாமி இன் அட்மினிஸ்ட்ரேஷன், இங்கேயும் ரைடர்ஸ் இல்லை. Examine whether the money is well laid out within the limits of the policy implied in the estimates. Okay. Examine the reports if any of the CAG on public undertakings. Okay, so இதோட வேலையா? Examine the reports if any of the CAG on public undertakings. அதுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக என்ன கமிட்டி இருக்கு? கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஆன்சர் இஸ் 1, 2, 1, 3. ஓகே, ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் திங் இஸ் which one of the following statement regarding public accounts committee is correct? So it consists of 15 members from Lok Sabha and 7 members from Rajya Sabha. So correct தான். பட் இருந்தாலும் மிச்சம் 3 ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்துடலாம். It consists of 20 members from Rajya Sabha. இல்லை. The 10 members of Public Accounts Committee is 5 years. No, term 1 year தான் படித்தோம். Finance Minister, no ministers can become the member of the Public Accounts Committee படித்தோம். So answer is A. Next thing is Committee on Public Accounts. Okay, so it consists of more than 25 members or no, that is 22 members தான் ஓவராலாகவே, அதிலே லோக்சபாவில் வெறும் 15 தான். ஓகே, ஸ்குட்டினைஸ் அப்ராப்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், எஸ் பர்பஸை கேட்டிருக்காங்க. எக்ஸாமைன் தி ரிப்போர்ட் ஆஃப் த சிஏஜி, எஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் பி 2 and 3. நெக்ஸ்ட், which of the following statement about the committee and public undertaking is correct? There are more members from Rajya Sabha than Lok Sabha. No, Lok Sabha தான் அதிகமானது, அப்படியே உல்டாவாக கேட்டிருக்காங்க. The chairman of the committee is appointed by the speaker of the Lok Sabha. Committee on public undertakings பொறுத்தளவுக்கு chairman appointed by the speaker of the Lok Sabha ன்னு கேட்டா yes it is. So answer is 2 only. Then which of the following statement about departmental standing committee of the parliament is correct? Okay, so the chaired by the minister in charge of department concerned. No member இருக்க மாட்டாங்கன்னு சொன்னோம். Some of these committees are served by the Lok Sabha secretariat while the others are serviced by the Rajya Sabha. இருக்கலாம், ஏன்னா 8 வந்து from Rajya Sabha, 16 from Lok Sabha ன்னு பார்த்தோம். ஓகே, ரிசர்வ் பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் தெரியுது. அடுத்து சி, the term of the members of this committee is co-terminus. இது ஒரு வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ co-terminus in sense அவங்களோட டேர்ம் 5 years அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிலையும் அவங்க 5 years இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டேர்மு. ஸோ தட் இஸ் நாட் ராங் ஆன்சர், ஏன்னா டென்யூர் பார்த்தா தட் இஸ் 1 year தான் அப்படின்னு. அடுத்து, the demand for grant of a ministry or department must be examined by the related committee before it is presented to the parliament. No. ஓகே, ஸோ இதுக்கு அந்த ரோல் கிடையாதுன்னு சொன்னோம். ஸோ ஆன்சர் இஸ் some of these committees are serviced by the Lok Sabha secretariat while the others are serviced by the Rajya Sabha. Okay, so answer is B. Okay, next, which of the committees does not consist of members from the upper house of the parliament? So estimate committee la mattum irukadunu paathom, public accounts committee la varum, committee on public undertakings la varum. So answer is 1 and 3. Okay, next, with reference to the parliament of India, which of the following parliamentary committees scrutinize and reports to the house whether the power to make regulation, rules, sub-rules, bylaws, etc. conferred by the constitution அப்படின்னு வரும்போது that is committee on subordinate legislation தான். ஸோ அதோட ஆன்சர், ஸோ பி இஸ் தி ஆன்சர். சிம்பிளாக தான் கேட்டிருப்பாங்க. அடுத்து எத்திக்ஸ் கமிட்டி, இது 2024 வந்தது. இனிஷியலி இட் வாஸ் அன் அட்ஹாக் கமிட்டியா, கரண்ட் அஃபேர்ஸில் இருந்ததுனால இதை ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. எஸ், இனிஷியலி இது ஒரு அட்ஹாக் கமிட்டி தான், அதுக்கப்புறம் தான் லேட்டர் பர்மனெண்ட்டாக மாறிச்சு. இதில் இதை மட்டும் செக் பண்ணுறது தான் கொஸ்டினாக இருக்கும். ஓகே, ஒன்லி எ மெம்பர் ஆஃப் தி லோக்சபா மட்டும்தான் பண்ண முடியுமா கம்ப்ளைண்ட் ரிலேட்டிங் டு த அன்எத்திக்கல் கண்டக்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா அப்படின்னா இந்த கமிட்டியோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி மெம்பர், என்ன மெம்பர்னா அஃபிடவிட் தேவையில்லை, வேறஸ் எனி மெம்பர் அப்படின்னு வரும்போது அஃபிடவிட் தேவை. இன்சென்ஸ் ஈவன் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் கேன் ஆல்சோ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் திஸ் ப்ரொபோஸ் எ கம்ப்ளைண்ட் இன் திஸ் பர்டிகுலர் கமிட்டி அகேன்ஸ்ட் தி மெம்பர். ஸோ ஒன்லி கிடையாது. ஸோ 2 எலிமினேட் பண்ணால் ஆன்சர் வர மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் கமிட்டி கேனாட் டேக் அப் எனி மேட்டர் விச் இஸ் சப்ஜுடைஸ். சப்ஜுடைஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை எந்த கமிட்டியுமே எடுத்துக்காது, இந்த கமிட்டி ஆஸ் யூஷுவல் எடுத்துக்காது. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் தட்ஸ் ஆல். ஸோ அப்போ இவ்வளோ தான் வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பொறுத்தளவுக்கு
ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், தென் வித் ரெஸ்பெக்ட் டு அதோட ப்ரிவிலேஜஸ்ஸு, அதோட ஃபங்க்ஷன்ஸு, அதோட செஷனை யார் கண்டக்ட் பண்ணுறா, அங்கெல்லாம் என்னென்னா அசிட்டஸ் அப்படியே நீங்கள் எதை எடுத்துக்கோங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் என்ன படிச்சீங்களோ அதே விஷயங்களை எடுத்துக்கோங்க. மேஜராக கொஷின் ஏரியா அப்படின்னு வரும்போது ஒன்று கவர்னர் பார்ட்லேருந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து விழுந்துருது. தட் இஸ் அந்த டிஸ்கிரிஷனரி பவரோ இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு வீட்டோ பவர் ஆர்டிகல் 200 அண்ட் 201. ஸோ இதை தான் அடிக்கடி கேட்குறாங்க ஃப்ரம் ஸ்டேட் சைடு இருந்து வரணும் அப்படின்னா. மோஸ்ட்லி அது கவர்னர் கொஷினாக தான் இருக்குது. இல்லை அதை விட்டால் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் கொஷின் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னா அந்த பைகேமரலிசம் தான். இன்சென்ஸ் ஹவுஸோட ஸ்ட்ரென்த் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ஸ்ட்ரென்த் என்ன ப்ரொப்போர்ஷனில் அந்த கவுன்சிலோட ஸ்ட்ரென்த் இருக்கணும், தென் அந்த கவுன்சிலை கிரியேட் பண்ணுறதோ இல்லை அபாலிஷ் பண்ணுறதோ அது யார் கையில் இருக்குது, அதுக்கு பார்லிமெண்ட் என்ன ப்ரொசீஜர்ஸ் அடாப்ட் பண்ணுது, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்ன ப்ரொசீஜர் அடாப்ட் பண்ணுறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இதுதான் ரிப்பீட்டட் பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் ஃப்ரம் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சைடு இருந்து வர கொஷின். அப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்க? நான் ஆல்ரெடி சொன்னது தான். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா கேன் பி லார்ஜர் இன் சைஸ் தென் half ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட். ஸோ ப்ரொப்போர்ஷன் 1/2 அப்படிங்கிறத செக் பண்ணணும். தென் கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் நாமினேட்ஸ் த சேர்மனா ஆர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்டேட்டா. ஸோ சேர்மன் தான் பண்ணுறாரா இல்லை வேறு என்ன மெத்தட் ஆஃப் திங்ஸ் அங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணணும். Then who among the following recommend the parliament for the abolition of legislative council? So நான் ஆல்ரெடி சொன்னதான், for the creation or abolition who is the competent authority to decide அப்படிங்கிறது தெரியணும். So we have to check. அடுத்து, which among the following is not the strength of the chief benefit of bicameralism? So bicameralism அடாப்ட் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன? இது போத் வித் ரெஸ்பெக்ட் டு ராஜ்யசபாவோ லோக்சபாவோ இருந்தாலும் சரி, இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கவுன்சிலாக இருந்தாலும் சரி, இது ஒரு காமனான கான்செப்சுவல் பேஸ்டு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட் cannot have more than 450 and not less than 50 members. So again composition with respect to legislative assembly தான் கேட்டிருக்காங்க. how legislative council கேட்ட மாதிரி. அதே மாதிரி இங்கே நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரொப்போசிஷன் ஆர் கம்போசிஷன் தான். மினிமம் 40, மேக்ஸிமம் எவ்வளோன்னு சொல்கிறாங்க. இங்கேயும் மினிமம் மேக்ஸிமம் இருக்குது. பட் வேற பார்லிமெண்ட்டுக்கு மினிமம் மேக்ஸிமம் இருக்கா அப்படிங்கிறது யூ ஹாவ் டு செக். ஓகே, next thing, which one of the following is not a correct statement regarding the provision of the legislative council in a state? Okay, so legislative council in a state பத்தின questions தான் ரொம்ப சிம்பிள். இங்கேயும் அந்த கம்போசிஷன், செலெக்ஷன் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் இவ்வளோ தான் கொஸ்டினாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அப்போது செட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு வரும்போது கொஷின் ஏரியா மோஸ்ட்லி கவர்னர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய் விழுந்துருது. கவர்னர் கொஷின்ஸ் தட் இஸ் ஒரு ஸ்டேட் சைடு இருந்து கொஷின் வரதா இருந்தால். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கம்போசிஷனு இதுக்குள்ளே தான் மேஜராக கொஷின் பண்ணுறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டோ இல்லை பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸோ இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு ஹவுஸோட ப்ரொசீஜர்ஸோ இல்லை அதோட கண்டக்டோ இல்லை அதோட ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட என்னென்னா பார்லிமெண்ட் என்ன ரெஃப்ளெக்ட் பண்ணுதோ அந்த விஷயத்தை தான் இங்கே ரெஃப்ளெக்ட் பண்ணுறதா இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஆர்டிகல் கான்ஸ்டியூஷனோட நம்பர்ஸ் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் எத்தனை ஸ்டேட்ஸ் ஹேவிங் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர், எத்தனை ஸ்டேட்ஸ் யூனிகேமரலாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஒருவேளை பைகேமரல் லெஜிஸ்லேச்சராக இருந்தால் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கம்ப்ரைசஸ் ஆஃப் யார் கவர்னர், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹூ கேன் எஸ்டாப்ளிஷ் ஆர் அபாலிஷ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா பார்லிமெண்ட் இஸ் தி கம்பிட்டன்ட் அத்தாரிட்டி தான். ஓகே, ஹூ கேன் எஸ்டாப்ளிஷ் இட்னா பார்லிமெண்ட் தான். பட் தர் இஸ் அன் ப்ரொசீஜர். அதை இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அது எங்கே இருந்தால் இனிஷியேட் பண்ண முடியும்னா ஒன்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருந்து மட்டும்தான் இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யார் தான்? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் டிசைட் பண்ணுது. அப்போ என்ன மாதிரி ப்ரொசீஜர் அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கன்சர்ன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணணும். அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கான மெஜாரிட்டியும் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லிடுது. ஓகே, ஸோ இஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தி கன்சர்ன் ஸ்டேட் passes a resolution to that effect, such a specific resolution must be passed by the state assembly by a special majority. That is a majority of the total members of the assembly 50+1 இருக்கணும் and a majority of not less than 2/3 of the members present and voting. அன்னைக்கு ஹவுஸில் இருக்கிற மெம்பர்ஸில் 2/3 இருக்கணும். அது போக 50+1ங்கிற கண்டிஷனோட அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட டைப் 3 ஆஃப் வெர்ஷன். ஓகே, தென் பார்லிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஸோ அங்கே என்னென்னா ஒரு ஜென்ரல் அப்ரூவல் இருந்தால் போதும். ஸோ ஜென்ரல் அப்ரூவல் இன் சென்ஸ் ஒரு சிம்பிள் ப்ரொசீஜரில் ஒரு ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸே மோர் தென் எனஃப். இது ஆர்டிகல் 368 வராது. ஏன்னா இங்கே நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணும்போது
ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்லேயோ இல்லை சம்திங் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஓகே. ஸோ அதுக்கே நமக்கு என்னென்னா ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு வரும்போது அங்கே ஆர்டிகல் 368 ப்ரொசீஜர் இல்லை. இங்கே பெருசாக அதுக்கு தேவையில்லை. ஸோ கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் சேஸ் தட் there is no any procedures as followed by article 368 is not required in the formation or abolition of legislative councilனு சொல்கிறாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்லிமெண்ட்டு தான். பட் ஹூ ஹேஸ் டு டிசைட் அப்படின்னா தட் கன்சர்ன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஹேஸ் டு டிசைட். ஸோ அந்த பார்லிமெண்ட்டுமே என்ன மெக்கானிசமில் பண்ண முடியும்னா ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸில் பண்ணாலே போதுமானதான். இட் டசன்ட் ரெக்வயர்ட் ஃபார் அன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே. ஸோ அடுத்து அதோட கம்போசிஷன் அப்படின்னு வரும்போது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட கம்போசிஷனில் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்னா 500 சீட்டு. லெஸ் தென் 60 இருக்கலாம், சம் இருக்கக்கூடாது. ஓகே. சம் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, கோவா அண்ட் மிசோரம் மட்டும் 60 கீழே. ஓகே. ஸோ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்ட்ரென்த்து 50-60. இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருந்து 1/3 தான் யார் இருக்கணும்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கணும். அது போக 40 சீட்ஸ்க்கு மேலே குறையக்கூடாது. ஓகே. அப்படின்னா ஒரு 300 தொகுதி உள்ள ஒரு ஸ்டேட்டு, அதில் 100 தொகுதி 100 கான்ஸ்டியூன்சி தான் எதனால் கிரியேட் பண்ண முடியும்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். மெத்தட் ஆஃப் எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு இங்கே டைரக்ட்லி எலெக்டட் பை தி பீப்புள், இங்கே ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட்டு தான். ஸோ ஒன்று பர்மனெண்ட் ஹவுஸு, இன்னொன்று அந்த 5 years ஆஃப் டென்யூர். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். மெம்பர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 171 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/6 இன்டைரக்ட்லி எலெக்டட், 1/6 நாமினேட்டட் பை தி கவர்னர். அந்த 5/6 என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்போசிஷனை கொண்டு வந்துடுறாங்க. 1/3, 1/3, 1/12, 1/12 இது கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் தான். ஓகே. ஸோ 1/3 பாருங்கள், எலெக்டட் பை தி மெம்பர்ஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸ் இந்த ஸ்டேட் லைக் முனிசிபாலிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் வார்டு மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. இன்னொன்று பாருங்கள், 1/3 ஆர் எலெக்டட் பை தி மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1/3 எலெக்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஒன்று பாருங்கள், 1/12 எலெக்டட் பை தி கிராஜுவேட்ஸ் ஆஃப் 3 years ஸ்டாண்டிங் அண்ட் ரிசைடிங் வித்தின் தி ஸ்டேட். ஓகே. ஸோ கிராஜுவேட்ஸ் செலக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. இன்னும் ஒரு 1/12 வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ். அது செகண்டரி ஸ்கூல் கிரேடுக்கு கீழே இருக்கக்கூடாது. ஸோ டீச்சர்ஸு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் இதோட கம்போசிஷன். ரிமைனிங் 5/6 என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி எலெக்டட் பை தி கவர்னர் தான். ஓகே. ஸோ அது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பெஷல் கேட்டகரி தான், லிட்ரேச்சரு, சயின்ஸு, ஆர்ட்டு, கோஆப்ரேட்டிவ் இந்த மாதிரி விஷயம்தான். ஓகே. ஸோ அப்போ இதை வச்சுக்கிட்டு கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட் இன் இந்தியா கேன் பி லார்ஜர் இன் சைஸ் தென் த half ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட் கேட்டால் நோ இட் இஸ், தட் இஸ் 1/3. ஓகே. அடுத்து பாருங்க, the governor of the state nominates the chairman of the legislative council of that particular state. கவர்னர் தான் சேர்மனை நாமினேட் பண்ணுறாரா அப்படின்னா எப்படி ஆஃபீஸர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அங்கே சேர்மனோ ஸ்பீக்கரோ டெபுட்டி ஸ்பீக்கரோ இல்லை டெபுட்டி சேர்மனோ அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வித்தின் தி மெம்பர்ஸ் அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, எலெக்ஷன் வச்சு எடுத்துக்கிறாங்க. கவர்னர் நாமினேட் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், தட் இஸ் அண்ட் டியூவல் பாலிட்டி. ஓகே. ஸோ டியூவல் சிஸ்டம் தான். ஸோ அங்கே இருக்கிற ரெப்ரஸன்டேஷன் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் neither 1 nor 2. Governor cannot nominate. Okay. So it is elected by that concerned house. Okay. Next, who among the following recommend to the parliament for the abolition or legislative of the council in a state? யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா? legislative assembly of the concerned state னு படிச்சோம். Next, which among the following is not the strength of the chief benefit of bicameralism? So second chamber check the first chamber and prevent majority in rule. Yes, it is. It check the power of the executive. Yes, double classification பண்ணுது. Second chamber can act as a constitutional safeguard. Yes, it is. Then it often act as a check on the democratic rule, particularly when their members are not elected or indirectly elected. இது actually negative concepts of bicameralism. Okay, so answer is D is the answer of it. Okay. Next, the legislative assembly of the state cannot have more than 450 and not less than 50 chosen among by direct election னு போட்டிருக்கு. legislative assembly of the strength என்ன பார்த்தோம், not exceeding more than 500 and not less than 16 பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன ஆயிடுது, நாட் சாட்டிஸ்ஃபைட். அடுத்து பாருங்கள், the number of members of the legislative council of the state cannot exceed 1/3 of the total members of the legislative assembly of the state subject to a minimum of 40. that is correct தான். ஸோ ஆன்சர் இஸ்
2 only is the answer. Next thing, provision of legislative council என்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு? The state of Bihar and Telangana have legislative council. Yes, ரெண்டு ஸ்டேட்லயுமே legislative council இருக்கு. The total number of members in the legislative council of the state shall not exceed 1/3 of the total members of the legislative assembly. Yes, correct தான். 1/12 of all members shall be elected by the electorates of the consisting of local bodies and authorities. No, இங்க என்ன படிச்சோம்? 1/3 ன்னு படிச்சோம். Okay, 1/12 இது கரெக்ட் தான். All members shall be elected by graduates residing in the state. So answer is C is the answer. Next, so இதோட state legislature part முடிஞ்சிருச்சு. Then we move on to the judiciary, one of the most important topic. So judiciary-யை பொறுத்தளவுக்கு கொஸ்டின்ஸ் அங்கே கேட்குறதுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் பேசியிருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்னா ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. இன்சென்ஸ் ரொம்ப சில கொஸ்டின்ஸ் நம்ம கன்வென்ஷனலாக படிக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறத தாண்டி ஒரு சில கொஸ்டின்ஸ் என்னென்னா பவுன்சராகவும் போகுது. பவுன்சர் இன்சென்ஸ் அது வித்தின் தி கான்ஸ்டியூஷன் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அவன் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டான், அவ்வளோதான். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஆனால் கேட்குற கொஷின்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கன்சிடரேஷன் இல்லாமல் ரிப்பீட்டடாக நம்ம என்னென்னா எது ஃபஸ்ட்டு டைம் படிச்சிருப்போமோ அந்த கொஷின்ஸை நம்ம திருப்பி ரிவிஷன் பண்ணணுங்கிறக்காண்டி திருப்பி அந்த ஏரியாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஏரியாஸை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அட்ஹாக் ஜட்ஜஸ்லாம் பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டோம், ஆக்டிங் ஜட்ஜஸ்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். லாங்குவேஜ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க பெருசாக நம்ம கன்சிடரேஷனுக்குள்ளே இருக்காது. ஹவுஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஒன்லி டெல்லியில் மட்டும்தான் இருக்கணுமா, ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பேசிக்காக சில பவுன்சர் கொஷின் மாதிரி ஜுடிஷியரிக்குள்ளே இருந்தாலும் பட் அதுவும் ரெப்பிட்டேட்டிவான கொஷின் தான், பட் அன்நோட்டிஸ்டு. அப்போ ரெப்பிட்டேட்டிவாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஃப்ரம் தி ஜுடிஷியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட் பர்ஸ்பெக்டிவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேஜராக சுப்ரீம் கோர்ட்டோட கம்போசிஷன், அதோட செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, அதோட ரிமூவல் ப்ரொசீஜர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், தென் தேர் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதுலேயும் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 1 by 1 ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், கொஷின் அனாலிசிஸ் பண்ணிடலாம். தென் இந்த ஏரியாவில் கொஞ்சம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா கிளாஸுக்குமே ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு சில இடத்துல சில கண்டிஷன்ஸ் விச் யூ மே நாட் நோட்டீஸ் இன் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனோட பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் என்ன தான் நமக்கு கஷ்டமாக கேட்டாலும் வித்தின் தி கான்ஸ்டியூஷன் லிமிட்டுக்குள்ளே ஒரு கொஷின் வரும்போது வி கேன் ஈஸிலி டீகோட் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ அதை தான் 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜுடிஷியரியை பொறுத்தளவுக்கு மேஜராக கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், ரிமூவல் ப்ராசஸ் இதை வச்சு ஒரு கொஷின், தென் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை வச்சு மேஜராக இன்னொன்று, தென் மிஸ்லேனியஸ்ன்னு சொல்லக்கூடிய சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே கொஷின் கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜட்ஜஸோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது யாரோட ரோல் அப்படிங்கிறது ஒரு கொஷின், ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அதோட குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம பேசிக்காக ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயந்தான். தென் இதுதான் நான் சொல்கிறேன் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ். ஓகே, ஸோ ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்லாம் நம்ம மைண்டுக்குள்ளேயே வராது. ஓகே, ஸோ அப்படி இருக்கையில் ரிட்டையர்ட் ஜட்ஜஸை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதை நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் யார் அப்பாயிண்ட் பண்ணுறா, அதுக்கு பிரசிடெண்ட்டோட ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் வேணுமா, ஸோ இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து அதோட பவரை ரிவ்யூ பெட்டிஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அட்டண்டன்ஸ் ஆஃப் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ். ஓகே, ஸோ அங்கே பாருங்கள் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் திருப்பியும் கொஷின் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ எங்கேருந்து பெர்மிட் பண்ணுறாங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்க்கான குவாலிஃபிகேஷன் என்ன, யார் ரிட்டையர்ட் ஜட்ஜஸை இன்வைட் பண்ணுறா, அவங்களுக்கான அலவன்சஸ் இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் ப்ரொசீடிங்ஸ் இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன லாங்குவேஜில் இருக்கணும், அது எந்த கான்ஸ்டியூஷனோட ஆர்டிக்கலில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கொஷின். ஓகே, இதெல்லாம் இன்ஃபர்மேட்டிவான கொஷின் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸை செக் பண்ணுறாங்க. ஓவரால் சுப்ரீம் கோர்ட்டோட அட்டானமியை எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வருது. ஸோ இதை நம்ம கன்சல்டேட் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளோட நோட்ஸில். ஓகே, அடுத்து ரிமூவல் ப்ராசஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ ரிமூவல் ப்ரொசீஜர்ஸை பொறுத்தளவுக்கு அதில் ரிப்பீட்டேட்டிவாக கொஷின் வரதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு ரீட் கான்ஸ்டியூஷன் அஸ் வெல் அஸ் ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968. ஸோ அதுலேயும் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், அதையும் நம்ம இன் டீட்டெயிலாக பார்த்துக்கறணும். ஓகே, ஸோ அதை நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பீச்மெண்ட்டு தான். அகெயின் சேம் கொஸ்டின் பட் டிஃப்ரெண்ட் கண்டெக்ஸ்டில் இருக்கும். அடுத்தும் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இம்பீச்மெண்ட் தான். ஸோ அதையும் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். சேம் ப்ரொசீஜர், அதுவும் கண்டெக்ஸ்ட் இருக்கும். ஓகே, அது மேஜராக இவ்வளோ தான் கொஷின் ஏரியாவில் வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியரியை பொறுத்தளவுக்கு, தீம்ஸை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு, ஹூ இஸ் தி கஸ்டோடியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான்.
ஜூரிஸ்டிக்ஷனை என்லார்ஜ் பண்ணுறதா இருந்தால் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட் யார் டிசைட் பண்ணுவா? ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டு. அது ஜுடிஷியரியோட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனா, அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனா, ரிட் ஜூரிஸ்டிக்ஷனா, இந்த ஜூரிஸ்டிக்ஷனோட டிஃபரன்சஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிறணும். ஓகே. ஸோ இது எங்கெங்க யார் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறா, என்னென்ன ப்ரொவிஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அகைன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில் தான் கொஷின்ஸ் ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது. ஓகே. திருப்பி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனை வச்சு தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனை வச்சு தான் கொஷின் இருக்கும். தென் அதர் தென் தட் காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே. ஸோ அது போக அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனு, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இதை வச்சு ஒரு கன்சாலிடேஷனில் கொஷின் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள எது இல்லை, இங்கேயும் அதே தான். ஒரிஜினல், அட்வைசரி, அப்பலேட்டு, ரிட்டு இதை வச்சு தான் கொஷின்ஸ் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ள இஷ்யூவில் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் எந்த ஆர்டிக்கல் மூலமாக கேட்கறதுக்கான ரைட்ஸ் டு தி பிரசிடென்ட் டு சுப்ரீம் கோர்ட் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஒன் இஸ் பைண்டிங், நான் பைண்டிங் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, பார்க்கலாம். ஓகே. ஸோ அது போக இன் கேஸ் ஆஃப் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் வரும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான கொஷின். ஒன்லி எ கொஷின் ஆஃப் லா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்லி எ கொஷின் ஆஃப் லா மட்டும்தான் வந்து டிபேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிஷன்ஸ். இன் சென்ஸ் கோர்ட்டை ரீச் பண்ண முடியுமா ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. தென் எனி கொஸ்டின் இன்வால்விங் தி லீகல் ரைட் ஆஃப் அ ஸ்டேட் அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேன் பி டிசைடட் ஒன்லி பை தி சுப்ரீம் கோர்ட்டா? அகேன் தே ஆர் செக்கிங் ஆன் தி ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் தான். தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் கரெக்ட்? ஸோ இதுவும் பேசிக் திங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜூரிஸ்டிக்ஷன் திங்ஸ் தான். தென் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 142 இது 2019 கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ், ரிப்பீட்டேட்டிவாக கேட்கறதுக்கான ஸ்கோப் உள்ள ஒரு ஏரியா தான். தென் ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன, வாட் இட் இம்ப்ளைஸ். தென் அதுக்கப்புறம் ஹைகோர்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்துடும். இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஹஸ் த அத்தாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் அ காமன் ஹைகோர்ட் ஃபார் 2 or more ஸ்டேட்ஸ். ஒரு ஹைகோர்ட்டோட ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ணக்கூடிய பர்சன் யார், இவ்வளோ தான் சிம்பிளாக. ஓகே. அதுக்கப்புறம் கம்பேரிசன் தான், ஜூரிஸ்டிக்ஷனல் கம்பேரிசன். ஸோ இங்கேயும் அதே தான், 2 or more ஸ்டேட்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் யார்கிட்ட இருக்குது. தென் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி ஹைகோர்ட் என்ன. தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஜூரிஸ்டிக்ஷன் அகெயின், ஓகே, ஸோ சென்ட்ரல் லாவை வந்து கொஷின் பண்ணுறதுக்கான அதிகாரம் டு தி ஹைகோர்ட் இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட்னால கொஷின் பண்ண முடியுமா. ஸோ ஃபியூஷன் கொஸ்டின் தான். அடுத்து ஹைகோர்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது, ஸோ அதை தான் அடுத்து செக் பண்ணியிருக்காங்க. தென் இது அட்வொகேட் ஜென்ரலையும் சிவில் ப்ரொசீஜர், ஹைகோர்ட்டு இதெல்லாம் ஈஸி தான். ஓகே. ஸோ அட்வைசரி எந்தெந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஹைகோர்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் திங், ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் உள்ள கம்பேரிசன் சார்ட்டு, எதில் 2 பேர் ஈக்குவலாக இருக்காங்க, சிமெட்ரிக்கலாக இருக்காங்க. ஸோ இதுதான் கொஷின் ஏரியா. ஸோ கொஷின் ஏரியாவை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிள் தான். கேட்குற ஏரியா ரொம்ப கன்ஃபைன்டாக அவங்க சிம்பிளிஃபை பண்ணி தான் கேட்டிருக்காங்க. பட் இன்னொன்றுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, சில காமன் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டோம்னாலே ஓரளவுக்கு இந்த ஏரியாவில் கொஷின்ஸ் நம்மளால் என்ன பண்ணிட முடியும்னா ஈஸியாக டீகோட் பண்ணி முடிச்சிடலாம். ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணிடலாம், டாபிக்ஸ், ஈச் டாபிக்ஸ் தட் இஸ் கான்ஸ்டியூஷன் ஸ்பெசிஃபிக்காகவே நான் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போயிடுறேன். கொஞ்சம் எங்கெல்லாம் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இருக்குமோ அதை மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணி சொல்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ சுப்ரீம் கோர்ட் பொறுத்தளவுக்கு பார்ட் 5 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் ஆர்டிகல் 124 to 147. ஓகே. ஸோ இதில் வித் ரெஸ்பெக்ட் டு அதோட இண்டிபெண்டன்ஸு, ஜூரிஸ்டிக்ஷன், பவர்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அதர் மேட்டர்ஸ், ஹூ ஹாஸ் டு ரெகுலேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான். Okay, so Parliament is the authority to regulate or made any changes with respect to this one. Okay, so அதோட இண்டிபெண்டன்ஸ், ஜூரிஸ்டிக்ஷன், பவர், ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே யார் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 124 வித் ரெஸ்பெக்ட் டு கம்போசிஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட், சாரி சுப்ரீம் கோர்ட். ஓகே. ஸோ இப்படி வரும்போது இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் அதர் ஜட்ஜஸ். ஓகே. ஸோ அது யார் டிசைட் பண்ணுறது, பார்லிமெண்ட் மே பை லா ப்ரிஸ்கிரைப். ஓகே. ஸோ ஹைகோர்ட்டுக்கு வேறு மாறும், இதுக்கு பார்லிமெண்ட் மே ப்ரிஸ்கிரைப் தான். ஓகே. ஸோ கரண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 தான். இந்த கம்போசிஷனை பொறுத்தளவுக்கு இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் வரதா இருந்தால் வெதர் இட் ரெக்வயர்ட் ஃபார் அன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டான்னு கேட்டால் நாட் நெசசரி. ஓகே. ஸோ இதை பொறுத்தளவுக்கு தர் இஸ் அன் ஆக்ட் இன் திஸ் ஒன். ஓகே. ஸோ சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் 1956 இருக்குது. ஸோ இந்த ஆக்ட் 56 படி கான்ஸ்டியூஷனில் அந்த நம்பர் இருக்கு இல்லையா, தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைகோர்ட், சாரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட கம்போசிஷன். ஸோ ஒன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் அதர் புசைன் ஜட்ஜஸ். புசைன் ஜட்ஜஸ் இஸ் அதர் தென் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகே. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த்தை ஹூ ஹாஸ் டு டிசைட் அப்படின்னா பார்லிமெண்ட் மே டிசைட்.
அண்ட் அட் த சேம் டைம் இட் டஸ் நாட் ரெக்வயர்டு ஃபார் அன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவையில்லை ஃபார் தி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஓகே, அது போக அடுத்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸை பொறுத்தவரை ஹூ ஹேஸ் டு அப்பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பை தி பிரசிடென்ட் தான். ஓகே, பட் வித் தி கன்சல்டேஷன். ஸோ கன்சல்டேஷன் அப்படின்னு வரும்போது யார்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா judge of the Supreme Court and of the High Court in the state as the president may deem necessary for the purpose. ஸோ இந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருந்தது. அது போக இதோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது தே ஸ்பீக்ஸ் அபவுட் இட். இந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது மியர் கன்சல்டேஷன் தானா, தட் இஸ் அது ஒரு பைண்டிங்கா இல்லை நான் பைண்டிங்கா, தட்ஸ் ஆல். ஸோ அதுதான் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜட்ஜ் கேசஸ்க்கு நமக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட் நான் இதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிறது மியர் கன்சல்டேஷன் மட்டும்தானா, இல்லை அந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அன் பைண்டிங்கா, தட் இஸ் கன்கரன்ஸா அப்படிங்கிறது தான் கொஷின். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸில் எஸ்பி குப்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இட் இஸ் அன் மியர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் தானே தவிர பிரசிடென்ட் அஸ் அன் ஒப்பீனியனாக வேணா என்ன கேட்டுக்கலாம் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோ இல்லை ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டவோ கேட்கலாம். பட் அதை அப்படியே எடுத்துக்கிறணுங்கிற கண்டிஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸில் சொல்லிடுவாங்க. பட் செகண்ட் ஜட்ஜ் கேஸ் ரிவர்ஸ் திஸ் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லிடுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரெக்கார்ட் ஆன் அசோசியேஷன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் கன்கரன்ஸுங்கிறது தட் இஸ் கன்சல்டேஷன் இஸ் கன்கரன்ஸ் தான். இன் சென்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்கிறது பைண்டிங் தான். ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்கிறது யாரோட ஒப்பீனியனோட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸோட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கொலிஜியம் சிஸ்டத்தை அதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க செகண்ட் ஜட்ஜ் கேஸில். ஸோ இந்த செகண்ட் ஜட்ஜ் கேஸ் என்னவாகும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸோட கிளாரிட்டிக்காண்டி தேர்ட் ஜட்ஜ் பெஞ்ச் கேஸாக மாறும். ஸோ இங்கே தட் கன்சல்டேஷன் மீன்ஸ் ப்ளூராலிட்டி ஆஃப் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் சென்ஸ் 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஹேஸ் டு கிவ் அன் ஒப்பீனியன் தட் இஸ் வெதர் that concerned person can be appointed as the Supreme Court judge or not அப்படிங்கிறத அங்கே உறுதிப்படுத்துகிறாங்க. அந்த 2 senior most judgesல if 2 persons give an adverse opinion, Chief Justice of India should not recommend that names to the president அப்படின்றாங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு வேகன்சி வருது, அந்த வேகன்சி வர்றதை வந்து நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும். நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வந்து அது வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா லா மினிஸ்ட்ரி தான் டீல் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அந்த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸோட ரெக்கமெண்டேஷன்ஸை டு தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வித் ஹிஸ் கொலிஜியம் கன்சல்ட் அண்ட் கன்சிடர் தோஸ் நேம்ஸ். ஸோ அதில் இஃப் தே கிவ் அன் ஒப்பீனியன் எஸ் மீன்ஸ் தட் இஸ் எஸ், ஆர்எல்ஸ் கான்ட்ரடிக்ட் ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஷுட் நாட் அக்செப்ட். ஒரு தடவை ரீகன்சர்வேஷனுக்கு போகலாம். ஓகே, ஸோ ஒரு தடவை ரீகன்சர்வேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லா மினிஸ்ட்ரி அந்த பர்சனை திருப்பி ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. பட் அப்பையும் நோ சொல்லிட்டா அதை பைண்டிங் தான். இன் சென்ஸ் இங்கே பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, பட் சிஜிஐயோட ப்ளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கொலிஜியம் சிஸ்டத்துலேருந்து என்னவாக முடியாது அப்படின்னா பிரசிடென்ட்னால வேரி ஆக முடியாது. தட் இஸ் இட் இஸ் பைண்டிங் தான் டு ஒன் எக்ஸ்டென்ட். ஓகே, பட் கான்ஸ்டியூஷன் அவங்க எப்படியும் கொலிஜியமை பற்றி எதுவும் பேச கிடையாது. இது ஒரு ஜுடிஷியல் இன்வென்ஷன் தான். ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் ஆஃப் ஜட்ஜ் ஆஃப் தி ஹை கோர்ட்டாக இருக்கணும், ஆர்எல்ஸ் 10 இயர்ஸ் அஸ் அன் அட்வொகேட் ஆஃப் தி ஹை கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், ஆர்எல்ஸ் ஒரு டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்ட் அப்படின்னு யார் சொல்லணும் அப்படின்னா பிரசிடென்ட் சொல்லணும். இது 3 தான் குவாலிஃபிகேஷன் ஃபார் அ ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். அதர் தென் தட் தேர் இஸ் நோ எனி மினிமம் ஏஜ் அப்படின்லாம் எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. மேக்ஸிமம் 65 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது, அவ்வளோதான் கண்டிஷன். 65 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, அதுக்கு கீழே தான் இருக்கணும். ஸோ அது ஒன்று தான் கண்டிஷனை தவிர அது போக சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக மேண்டேட்டடாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 3 கண்டிஷன் தான். இந்த காலகட்டத்தில் ஒருவேளை அவர் அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஜுடிஷியல் ஆஃபீஸராக இருந்தாலும் அதையும் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் தான். ஓகே, ஸோ இது வேர்ட் ஆஃப் தி கன்சல்டேஷன் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த 65 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் ஏஜ் லிமிட், அதை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கட்சல்லையா கமிட்டி ரெக்கமெண்டேஷன், அதுக்கப்புறம் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் வந்தது. நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனில் 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க, ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அதை வயலேட் பண்ணுதுன்னு. இன்னைக்கு 2 பேத்துக்குள்ள ஒரு தட் இஸ் பிட்வீன் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க பிட்வீன் தி கொலிஜியம் வாட் CGI plus 4 senior most judges comprises plus on the other side president. ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரியாக இல்லை, நான் ஸ்டாட்யூட்டரியான எஸ் இட் இஸ் நான் ஸ்டாட்யூட்டரி. ஸோ இது ஒரு பரஸ்பரமான ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோ தவிர கான்ஸ்டியூஷனலாவோ ஸ்டாட்யூட்டரி வைஸோ இதை வந்து கோடிஃபை பண்ண கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷன் மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் மூலமாக தான் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு.
அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் அப்படிங்கிறது பிரசிடென்ட், சிஜிஐ ப்ளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸோட ஒப்பீனியனோட தான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவோ இல்லையோங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஸோ பைண்டிங் தான். ஓகே, ஸோ வெதர் கிளைம் கொலிஜியம் ரெக்கமெண்டேஷன் பைண்டிங்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, ஒரே ஒரு தடவை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம் லா மினிஸ்ட்ரி நினச்சா. பட் அதுவுமே திருப்பி அனுப்பும்போது தட் இஸ் பைண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் திங் டென்யூர் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ எந்த விதமான ஏஜும் ப்ரிஸ்கிரைப்டாக ஏஜ் கிடையாது. செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர்னு சொல்லக்கூடிய 5 இயர்ஸோ 6 இயர்ஸோ மற்ற கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிடையாது. ஒன்று ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏஜ் 65 இயர்ஸ் ஆச்சுன்னா தே ஷுட் ரிட்டையர். ஆர்எல்ஸ் பிரசிடென்ட்டுக்கிட்ட அவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிமூவல் ப்ராசஸ் படி ஒருத்தரை என்ன பண்ணலாம், இம்பீச் பண்ணி வெளியே அனுப்பலாம். ஸோ அப்போ அந்த ரிமூவல் ப்ராசஸ்க்கான ப்ராசஸ் அப்படின்னு வரும்போது கிரவுண்ட் ஃபார் ரிமூவல் என்ன சொல்கிறாங்க, ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், இன்கெப்பாசிட்டிங்கிற 2 கிரவுண்டு சொல்கிறாங்க. விச் இஸ் நாட் டிஃபைன்டு இன் தி கான்ஸ்டியூஷன். எந்த இடத்துலையும் டிஃபைன் பண்ண கிடையாது. ஜஸ்ட் இட் இஸ் மென்ஷன்டு தட் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டோ நெக்லிஜென்ஸோ எதுக்குள்ளே வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்பிஹேவியருக்குள்ளே வராது. ஓகே, ஸோ இப்போ ப்ரொசீஜர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனில் ஆர்டிகல் 124 கிளாஸ் 4 இருக்குது. அதை தாண்டி ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968 இருக்குது. கான்ஸ்டியூஷனில் இதில் வாட் டைப் ஆஃப் மெஜாரிட்டி ரெக்வயர்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸை மட்டும் தான் பேசுவாங்க ஃபார் தி ரிமூவல் ப்ராசஸ். பட் ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் கிவ் சம் டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது, ஒரு ப்ரொசீஜர் ஃபார் தி ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸை பொறுத்தளவு ஹூ ஹேஸ் டு இனிஷியேட்னா பார்லிமெண்ட் தான் இனிஷியேட் பண்ண முடியும். எந்த ஹவுஸில் இனிஷியேட் பண்ணலாம், எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், எந்த ஹவுஸில் வேணாலும் இனிஷியேட் பண்ணுங்க. யார் பண்ண முடியும், தட் மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட் தான் பண்ண முடியும். அப்போ அந்த மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கான நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோக்சபாவாக இருந்தால் அட்லீஸ்ட் 100 மெம்பர்ஸ் ஒரு ரெசல்யூஷனை சைன் பண்ணி அட்ரஸ் பண்ணி ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்கணும். ஆர்எல்ஸ் ஒரு ராஜ்யசபாவாக இருந்தால் 50 மெம்பர்ஸ் அந்த ரெசல்யூஷனை அட்ரஸ் பண்ணி டு த சேர்மன் கொடுக்கணும். ஐதர் சேர்மனோ ஸ்பீக்கரோ 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் அதை எடுத்து கண்டக்ட் பண்ணலாம். அந்த மோஷனை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் யாரோட டிஸ்கிரிஷனரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் கன்சர்ன் ஹவுஸோட டிஸ்கிரிஷனரி, தட் இஸ் ஸ்பீக்கரோ இல்லை சேர்மனோ அந்த ரெசல்யூஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். இது ஒரு 2019 பண்ணாங்க. அகேன்ஸ்ட் ஒன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு அகேன்ஸ்டாக பண்ணது. ஸோ ராஜ்யசபாவில் இனிஷியேட் பண்ணாங்க. பட் அந்த டைம் இருந்த சேர்மன் என்ன பண்ணிட்டார்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஸோ chairman or speaker has the capacity to reject such a resolution or motion. ஸோ ஒன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா எய்தர் ஸ்பீக்கரோ சேர்மனோ யாரோ ஒரு ஆள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோ சேர்மனோ யார் அந்த ரெசல்யூஷனை எடுத்துக்கிறாங்களோ அந்த பர்சன் ஒரு 3 மெம்பர் கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஹூ இஸ் தி கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி டு கான்ஸ்டியூட் தட் பர்டிகுலர் 3 மெம்பர் கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் ப்ரிசைடிங் ஆஃபீஸர், தட் இஸ் ஐதர் ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் ஹஸ் டு டிசைட். ஸோ அப்போது கமிட்டி என்னென்ன கம்ப்ரைசஸ், இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 மெம்பர்ஸ். யார் இருப்பா, one shall be chosen from among the Chief Justice and other judges of the Supreme Court. One shall be chosen from among the Chief Justice of the High Court. And one person who is the opinion of the Speaker தான். ஓகே, ஸோ ஸ்பீக்கரோட ஒப்பீனியனில் டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்ட் யாரோ அவங்கள அவர் அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 மெம்பர் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா, அது ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியரோ இன்கெப்பாசிட்டினோ சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட்டோ ஒரு சைடு அலிகேஷன் வைக்கிறாங்கல்ல, அந்த அலிகேஷனை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அப்படி கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டு வரும்போது ரிட்டன் டாக்குமெண்ட் ஃப்ரம் த டிஃபென்ஸ் கிட்ட யார்கிட்ட கேட்கலன்னா அந்த கன்சர்ன் சீஃப் அந்த சிஜிஐ கிட்டேயோ இல்லை அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கிட்டேயோ கேட்கலாம். ஸோ அதையும் மீறி அந்த கமிட்டி என்ன பண்ணுதுன்னா இட் ஃபவுண்ட் கில்ட்டி அப்படின்னு வரும்போது ஸோ அந்த ரெசல்யூஷனை அந்த மோஷனோட அந்த கிரவுண்டு ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் கிட்ட வச்சிரும். ஹவுஸ் கிட்ட வச்சதுக்கப்புறம் அங்கே அந்த ஹவுஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஓட்டிங் போக வேண்டியது இருக்குது. அப்படி ஓட்டிங் போகும்போது என்ன மெத்தட் ஆஃப் ஓட்டு எடுத்துக்கிறாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தட் ஹவுஸ் அண்ட் பை a majority of not less than 2/3 of the members of the house and presenting address to the president. ஸோ 2 ஹவுஸ்லேயுமே அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட் ரிமூவல் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாருன்னா ஒன்ஸ் அப்போ இருந்து அவர் சீட்டு வெக்கேட் ஆயிரும். இது இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இஷ்யூவாக இருந்துச்சு. ஏன்னா டெல்லியில் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கோட ஹவுஸில் ஒரு பேப்பர் கரன்சி நோட்ஸ் இருந்தது, அது ஒரு அலிகேஷன் இருக்குது. ஸோ அதனால் டிபேட்டாக இருந்துச்சு. இது இந்த வருஷம் எதிர்பார்த்தது தான், பட் கேட்கல. பட் இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது ரிமூவல் ப்ராசஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரொசீஜர்ஸ் 1 by 1 டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகே, தென் ஓத் அண்ட் அஃபர்மேஷன் யார் முன்னாடி எடுப்பாங்க, பிரசிடென்ட் ஆர்எல்ஸ் அஸ் அ பர்சன் ஹூ நாமினேட் பை ஹிம். 3rd ஷெடியூலில் இருக்கிற மாதிரி தான். ஸோ இது வந்து ஜென்ரலாக இது வரைக்கும் பார்த்துருப்போம். அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்பாயின்ட் பண்ணுறா, இந்த இடத்துல மட்டும் பிரசிடென்ட் வருவார். ஓகே, மற்ற 2 கண்டிஷன்லையும் சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார், இந்த ஒரு இடத்துல மட்டும் பிரசிடென்ட் இருப்பார். ஏன்னா
ஒருவேளை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஆஃபீஸ் வெக்கேட்டாக இருந்திருக்கு அப்படின்னா மேபி ஆப்சன்ஸோ இல்லை எனி அதர் ரீசன்ஸோ அவரோட டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ண முடியலங்கிற கண்டிஷனில் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வேறு யாராச்சும் ஒரு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸோட பர்சனை வச்சுக்கிட்டு அவரை சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அண்டர் ஆர்டிகல் 126 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அடுத்து 127 என்ன பேசுது அப்படின்னா அட்ஹாக் ஜட்ஜஸ் இன்சென்ஸ் டெம்பரவரி ஜட்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. அட்ஹாக் ஜட்ஜஸ் தே ஆர் நாட் கன்சிடர் டு பி பெர்மனன்ட் ஜட்ஜஸ். எப்போ அப்படின்னா கோரம் இல்லைன்னா, கோரம்ங்கிறது என்னன்னா அந்த ஹவுஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கான ரெக்வயர்டு நம்பர்ஸ் இல்லை அப்படிங்கிறது. அந்த கோரம் ஏதாச்சும் நம்பர்ஸ் கான்ஸ்டியூஷனில் பேசியிருக்காங்களா அப்படின்னா பேசலை. பார்லிமெண்ட்டில் இப்போ 1/10ன்னு சொல்கிறோம்ல கோரம், அது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் கோரம் இல்லை. ஏன்னா அந்த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் என்ன ஆகிட்டே இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறதுனால கான்ஸ்டியூஷனில் அந்த கோரத்தை மென்ஷன் பண்ணக்கூடாது. அது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாக்கிட்டே விட்டுட்டாங்க. கோரம் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரோட ஒப்பீனியனோட வித் த ப்ரீவியஸ் கன்சென்ட் ஆஃப் த பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் ஆஃப்டர் கன்சல்டேஷன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் எனி அதர் ஹை கோர்ட் கன்சர்ன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கேருந்து எடுப்பாங்க. ஓகே, வேறு ஏதாச்சும் ஒரு கோர்ட்டோட கன்சர்ன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டோட கன்சர்னோட ரெக்வஸ்ட் இன் ரைட்டிங் ஒரு பர்சன் ஹூ இஸ் டியூலி குவாலிஃபைடு அப்படின்னா அவர் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருப்பார், ஆனால் ஹீ இஸ் குவாலிஃபைடு ஃபார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. ஓகே, ஸோ ஒரு குவாலிஃபைடு ஃபார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இல்லாத ஒரு பர்சன் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு தமிழ்நாட்டிலே இருக்கட்டுமே ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு அவர் என்னவா இருக்காருன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எலிஜிபிளான ஒரு பர்சனாகவே இருக்காரு, ஆனால் அவர் ஹைகோர்ட் ஜட்ஜாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவரை என்ன பண்ணலாம் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வேணும்னு நினச்சாருன்னா அந்த கன்சர்ன் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டோட ஒப்பீனியனோட அவரை டெம்பரவரியாக சுப்ரீம் கோர்ட்டில் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. அப்போது அந்த ஒரு கன்சர்ன் ஆஃப் திங்ஸை அட்ரஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணுறது மேண்டேட்டடாக ஃபார் தட் கன்சர்ன் ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்படின்னா எஸ் இட் இஸ். ஸோ அவர் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணி ஆகணும்னா சுப்ரீம் கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ எஸ் இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த ஜட்ஜ் who has been so designated in priority to the other duties of his office to attend the sitting of the Supreme Court at the time and for the period for which his attendance is required. ஸோ இந்த இடத்துல இவர் என்ன சொல்ல முடியாதுன்னா நோ சொல்ல முடியாது. ஏன் இதை சொல்கிறேன்னா ஆக்டிங் ஜட்ஜுக்கு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்க்கு அந்த ஒப்பீனியன் அட்ரஸ் பண்ணலாம். இன்சென்ஸ் அவங்க ஏற்றுக்கிறாமல் இருக்கலாம். பட் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு ஒரு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேட்குறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக அங்கே வந்து என்ன பண்ணி ஆகணும்னா ப்ரெசென்ட் ஆகி ஆகணும். அப்போது யார் ஒரு அட்ஹாக் ஜட்ஜஸை இன்வைட் பண்ணுறதோ இல்லை அப்பாயிண்ட் பண்ணுறதோனா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஆனால் யாரோட கன்சல்டேஷனோட பிரசிடென்ட்டோட கன்சல்டேஷனோட, அது போக அந்த கன்சர்ன் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸோட கன்சல்டேஷனோட ஒரு பர்சனை ஹூ இஸ் டியூலி குவாலிஃபைடு ஃபார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைகோர்ட்டோட இதில் இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டோட டிரான்சிஷனுக்கு அவரால் கொண்டு வர முடியும். தட் இஸ் மென்ஷன்ட் இன் தி ஆர்டிகல் 127 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அது போக அடுத்து 128 என்ன சொல்கிறாங்கன்னா அட்டண்டன்ஸ் ஆஃப் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் சொல்கிறாங்க. ஸோ இது யார் இன்வைட் பண்ணலாம், இதுவும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான். யாரோட கன்சல்டேஷனோட, பிரசிடென்ட்டோட கன்சல்ட்டோட. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன, ஆல்ரெடி ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டாவோ இல்லை ஒருவேளை ஃபெடரல் கோர்ட்டோட ஜட்ஜாவோ இருந்திருந்தாலோ, ஆனால் அந்த ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் தட் ஃபெடரல் கோர்ட் ஹூ இஸ் ஹேவிங் தி குவாலிஃபிகேஷன், அந்த டியூலி குவாலிஃபைடு இங்கேயும் வருது. அங்கே எப்படி டியூலி குவாலிஃபைடு இருக்கோ இங்கேயும் அதே தான். அங்கே ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் தி ஹைகோர்ட்டாகவே இருந்துட்டு போட்டோம் அவர். ஆனால் அவர் ஒருவேளை அவரோட ஏஜில் இல்லாமல் ஒரு 62 இயர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதையும் தாண்டி ஒரு 67 இயர்ஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த டைமில் அவர் என்னென்னா ஒரு 5 வருஷம் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்டிங் ஜட்ஜாக இன்வைட் பண்ணி இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜஸை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அப்பாயின்மெண்ட் அஸ் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஸோ அலவன்சஸ் இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுறா, பிரசிடென்ட் டிசைட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ ஏன்னா மற்ற 2 இடத்துலையும் தேர் ஆல்ரெடி தி ஜட்ஜஸ், இங்கே அவர் ரிட்டையர்டு இல்லையா, ஸோ அதனால் அலவன்சஸ் யார் டிசைட் பண்ணுறாருன்னா பிரசிடென்ட் டிசைட் பண்ணுறாரு. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். ஓகே, இந்த டியூலி குவாலிஃபைட் இஸ் அ கீவேர்டு இங்கே. ஓகே, அடுத்த சீட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் எங்கே, ஸோ எங்கே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஷால் சிட் இன் டெல்லி தான், ஆர் எல்ஸ் இன் சச் அதர் பிளேஸ் ஆர் பிளேசஸ் அஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஹூ ஹாஸ் டு டிசைட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மே வித் தி அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட் ஃப்ரம் டைம் டு டைம். ஓகே, இங்கே பார்லிமெண்ட்டுக்கு எந்த ரோலும் இல்லை. ஸோ யூ ஷுட் நோட்டீஸ் தட் தட் இஸ் அன் ஸ்பெஷல் கண்டிஷன். ஏன்னா இங்கே யாருக்கு அதிகாரம் கொடுத்துட்றாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அதிகாரம் கொடுத்துட்றாங்க. ரைட், கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் எதெல்லாம் இருக்குது டு சேஃப் கார்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஜுடிஷியரி, திஸ் இஸ் அன் கன்சாலிடேட்டட் லிஸ்ட். இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா சார்ஜ் கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வந்து சார்ஜ் கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா,
கான்டாக்ட் ஆஃப் த ஜட்ஜஸை நீங்கள் எப்பயுமே என்கொயரி பண்ண முடியாது அண்டர் ஆர்டிகல் 121 ரிமூவல் ப்ராசஸை தாண்டி. தென் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எங்கேயும் ப்ளீட் பண்ணக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்டானமி. செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் கொடுத்துட்றாங்க. 65 இயர்ஸ்க்கு முன்னாடி அவரை வந்து ரிமூவல் ப்ராசஸை தாண்டி வேறு எந்த விதத்துலையும் அவரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் கண்டிஷன்ஸ். தென் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது மேஜராக அவங்க கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் தான் ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெகுலராக ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் வர்சஸ் ஸ்டேட்டுக்கும் உள்ள டிஸ்பியூட்டோ, இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் உள்ள டிஸ்பியூட்டோ, இல்லை குரூப் ஆஃப் ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் உள்ள டிஸ்பியூட்டோ, இது எல்லாத்தையும் இம்மீடியட்டாக நீங்கள் யார் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். அது வெறும் லீகாலிட்டி ஆஃப் லா மட்டும்தானான்னு கேட்டால் நோ, இட் இஸ் இன்க்ளூட் ஃபேக்ட் ஆல்சோ. ஸோ இதுதான் அவங்க கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, ஒன்லி லாவா ஆர் ஃபேக்டானு. ஸோ ஒன்லி லா தான், சாரி ஒன்லி லா மட்டும் கிடையாது, ஈவன் ஃபேக்டையுமே அவங்களால என்ன பண்ண முடியும்னா கம் இன் டு த கொஸ்டின்க்குன்னு வரும்போது அதை என்டர்டைன் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா டு த சுப்ரீம் கோர்ட்டு தான் இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு ஏன் இதை ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறாங்கன்னா இது எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். அடுத்து அட்வைசரி, இதுவுமே ஒரு விதமான எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டு தான். யாருக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னா பிரசிடென்ட் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா, அந்த டியூரேஷன் ஃபிக்ஸ் ஃபார் தி கவர்னர் டு அசன்ட். ஸோ அதை வந்து ஒப்பீனியனாக வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணார்னா அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனாக சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட கேட்டார். ஸோ அப்படி கேட்கும்போது மேட்டர்ஸ் என்ன கான்ஸ்டியூஷன் சொல்லுது ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்னா இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இட் இஸ் அண்ட் டிஸ்கிரிஷனரி ஆஃப் த பிரசிடென்ட் தான். டிஸ்கிரிஷனரி இன் சென்ஸ் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் எது அப்படிங்கிறத அவர் டிசைட் பண்ணலாம். பட் டிஸ்கிரிஷனரிங்கிறது இங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் டு அட்வைஸ் டு தி பிரசிடென்ட் தான். இது அவரோட இண்டிவிஜுவல் டிஸ்கிரிஷனரி கிடையாது. ஓகே, ஸோ அது போக இதில் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பீனியனை சுப்ரீம் கோர்ட் நாட் பவுண்ட் டு கிவ். ஓகே, ஸோ கொடுக்கணுங்கிற அவசியம் கட்டாயம் கிடையாது. இட்ஸ் அ பைண்டிங்கான்னு கேட்டால் இல்லை, இன் நார்மல் மேட்டர் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸில் மட்டும் அது பைண்டிங். ஓகே, ஸோ அப்போ ஒரு இடத்துல அவங்க ஒரு வேளை என்ன பண்ணலாம்னா அந்த ஒப்பீனியனை கொடுக்காமையும் போகலாம், இல்லை எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை கொடுத்த ஒப்பீனியனை பிரசிடென்ட்டு பைண்டிங்காக அவரும் ஏற்றுக்கணுமா அப்படின்னா அதுக்கான அவசியமும் இல்லை. கான்ஸ்டியூஷன் அப்படி தான் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் பவுண்ட் டு கிவ் அட்வைஸ் ஆன் சச் மேட்டர்ஸ் அண்ட் த பிரசிடென்ட் இஸ் நாட் பவுண்ட் டு அக்செப்ட் சச் அட்வைஸ். So this opinion is, the name itself says that it is advisory, so it is not binding. But in circumstances, certain circumstances, okay, so even in disputes mentioned under article 131, the president, so article 131ல ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்தால் கூட அதையும் என்ன கேட்கலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட அட்வைசரியாக கேட்கலாம். அப்படி ஒரு வேளை அந்த மேட்டரில் அட்வைசரி ஒப்பீனியன் கேட்குறாரு அப்படின்னா அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணி ஆகணும், மஸ்ட் கிவ் ஹிஸ் அட்வைஸ். அப்பயுமே அது அவர் அட்வைசரி தான், அதுக்கு அவர் பைண்டிங் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டு இந்த இடத்துல கொடுக்கணுமா வேணாமாங்கிறது தான் கண்டிஷன். சுப்ரீம் கோர்ட்டு 131 மேட்டர்ஸில் ஒரு வேளை அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அவர் அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல கொடுத்தே ஆகணும். ஓகே, ஸோ தட் இஸ் ஆன் கன்சிடரேஷன். ஓகே, இதை ஹியர் பண்ணுறதுக்கு இல்லை இதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஹவுஸ் ஏதாச்சும் ஸ்ட்ரென்த் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் மட்டும்தான் அதை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்சோட நம்பர் எவ்வளோ, ஷெல் 5. ஸோ ஒரு 5 ஜட்ஜ் பெஞ்ச் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷனை என்டர்டைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போது ஒரு கான்ஸ்டியூஷனை கொஷின் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை ஒரு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலோ சுப்ரீம் கோர்ட் 5 ஜட்ஜ் பெஞ்சோட நம்பரில் தான் கேட்க முடியும். தட் இஸ் மினிமம் 5 ஜட்ஜ் பெஞ்ச் இருக்கணும். அப்படி மினிமம் 5 ஜட்ஜ் பெஞ்ச் இருக்கக்கூடிய பெஞ்சை தான் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுன்னு சொல்கிறோம். ஓகே, ஃபைன். அடுத்து அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ எந்தெந்த ப்ரொவிஷனில் இருக்கும், ஒரு ஃபிட் ஃபார் அப்பீல் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அவங்க சிவில் கேஸ்லையும் என்டர்டைன் பண்ணுவாங்க, கிரிமினல் கேசஸ்லையும் என்டர்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனில் பெருசாக ஒன்றும் கொஸ்டின்ஸ் வந்தது இல்லை. அடுத்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்னா இன்கேஸ் ஒரு ஃபிட் ஃபார் அப்பீல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் மூலமாக ஒரு கேஸை என்டர்டைன் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது டு த சுப்ரீம் கோர்ட். ஆனால் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கேசஸில் மட்டும் அது வராது. ஓகே, ஸோ ஒரு வேளை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஃபிட் ஃபார் அப்பீல் சர்டிஃபிகேட் இல்லாமையே இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் மூலமாக ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். அடுத்து ஆர்டர்ஸ் பை தி சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் ஆர்டர்ஸ். ஸோ ஒரு கோர்ட் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை அதுவே ரிவ்யூ பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இட் இஸ். ஸோ அது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் 45ல சொல்லுது, த சுப்ரீம் கோர்ட் ஷால் ஹாவ் த பவர் டு ரிவ்யூ எனி ஜட்ஜ்மெண்ட் ப்ரோனவுன்ஸ் ஆர் ஆர்டர் மேட் பை இட். இன் சென்ஸ் ரிவ்யூ பெட்டிஷன் மூலமாக பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஹைகோர்ட்டுக்குமே ரிவ்யூ பெட்டிஷன் மூலமாக பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 226 பவரை யூஸ் பண்ணி அவங்க பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனில் இல்லை, கான்ஸ்டியூஷனல் ரெஃபரன்ஸ் இல்லை, பட்
ரிவ்யூ பெட்டிஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் ஒரு கொஸ்டினில் 2021 அது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பார்த்துக்கலாம். தென் லா டிக்ளேர்டு பை தி சுப்ரீம் கோர்ட் டு பி பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஆர்டிகல் 141 சொல்கிறாங்க, த லா டிக்ளேர்டு பை தி சுப்ரீம் கோர்ட் ஷால் பி பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் வித் இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதுக்கடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்த கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் 142. ஓகே, ஸோ இன் சென்ஸ் ஒரு வேளை என்னென்னா இன் கேஸ் ஆஃப் இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லையா, ஸோ 142 யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரை இம்போஸ் பண்ணுறது. அது தோ லீகல் கெப்பாசிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு லாவை மேக் பண்ணுங்கன்னு சொல்லி இம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா 142க்கு இருக்குது. தட் இஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுறதுக்காக வேண்டி சுப்ரீம் கோர்ட் எந்த ஒரு ப்ரொவிஷனையும் எடுத்து அது மேலே ஒரு வழக்கை எடுத்து அதை ஒரு தீர்ப்பாகவும் கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் தான். ஓகே, ஸோ இது வந்து ஆர்டிகல் 142 ஏற்கனவே ஒரு பிலிம்ஸ் கொஸ்டினில் வந்தது தான். அடுத்த சிவில் அண்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் யாரோட கெப்பாசிட்டி கீழே ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா ஆல் அத்தாரிட்டிஸ் வெதர் சிவில் அண்ட் ஜுடிஷியல் இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஷால் ஆக்ட் இன் தி அட்வைஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் மென்ஷன்ட் இன் தி ஆர்டிகல் 144 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே, அடுத்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் கண்டெம்ட் ரெண்டு பேத்துக்குமே இருக்குது. இதுதான் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷனில் ஹைகோர்ட்டுக்கு இல்லை. பட் ரீசெண்டாக 2021 ஒரு கேரளா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் எடுத்து அதை ரிவ்யூ பண்ணாங்க. ஸோ தட் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனில் கேட்குறாங்களா? இல்லை. ஓகே, அதே மாதிரி ஒரு சென்ட்ரல் லாவை கொஸ்டின் பண்ணுறதுக்கான அதிகாரம் டு தி ஹைகோர்ட் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் இருக்குது. ஓகே, பட் கான்ஸ்டியூஷனலாக எங்கேயும் வந்து என்ன பண்ண கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸை எடுத்து கொஸ்டின் பண்ணுறதுக்கான ஸ்கோப் டு தி ஹைகோர்ட் இருக்கா அப்படின்னா தட் இஸ் அன் கொஸ்டின் மார்க் தான். ஸோ இதெல்லாமே ஒரு கிரே ஏரியா தான். பட் அந்த கொஷின் அது அந்த டைமில் கேட்குறது ப்ளஸ் அது யூபிஎஸ்சி சொல்லக்கூடிய ஆன்சர்ஸ் அதை வச்சு தான் ஒரு சில கொஷின்ஸை நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும் அது இருக்கா இல்லையான்னு. அந்த மாதிரி சப்ஜெக்டிவ் ஆர்கியூமெண்ட்ஸ் நமக்கு நிறையா இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆஃப் லேட். ஸோ நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆர்கியூ பண்ணுறோம். பட் சுப்ரீம் கோர்ட் யூபிஎஸ்சி கீ ஒரு மாதிரி சொல்லுது அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் யூபிஎஸ்சி கீ தான். ஓகே, ஸோ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு ஓவரால் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது. தென் அஃபிஷியல் ஸ்டாஃப்ஸை பொறுத்தளவுக்கு அப்பாயின்மெண்ட் யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான். ஆர் எல்ஸ் அதர் ஜட்ஜஸ் ஹூ மே அப்பாயிண்ட் பை தி பிரசிடென்ட் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ பட் என்ன அப்படின்னா சில கண்டிஷன்ஸில் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட் வேணும்னு சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷனே. எதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் சேலரிஸோ அலவன்சஸோ லீவோ பென்ஷன்ஸோ இது மாதிரி ஏதாச்சும் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி ஆஃபீஸர் இன் சர்வீஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸில் மட்டும் ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட் வேணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது போக சுப்ரீம் கோர்ட்டோட அதோட எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அது எல்லாமே சார்ஜ் கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் வரணும்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஓகே, ஸோ அது ஆர்டிகல் 146 பேசுகிறாங்க. மேஜராக சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்டடி பண்ண வேண்டியது கான்ஸ்டியூஷனல் பெர்ஸ்பெக்டிவில் இந்த ஆர்டிகல்ஸு ப்ளஸ் இந்த விஷயங்களை மட்டும் தரவாக வச்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, ஸ்பெஷல் கண்டிஷன்ஸு இங்கே அங்கங்கே நான் ரெட் லைனில் வந்து மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன், அங்கங்கே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஈவன் கொஸ்டின் வரும்போது நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, தென் லிட்டிகேஷன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு அக்ரீவ்டு பர்சன் தான் ஒரு கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியும். பட் டு அன் எக்ஸ்டென்ட் ஆர்டிகல் 32வையும் 226ஐயும் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ஜுடிஷியரியை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அக்ரீவ்டு பர்சன் மட்டும் இல்லாமல் தோஸ் ஹூ ஆர் பர்சன் ஹேவிங் ஆன் காமன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ ஒரு சிவில் சொசைட்டியோ இல்லை ஒரு என்ஜிஓஸோ இவங்க ஒரு அக்ரீவ்டு பர்சனுக்காண்டி ஒரு கேஸை ஃபைல் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், தட் இஸ் கால்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அது ஒரு பொதுநல வழக்கு விச் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். இட் இஸ் அன் ஜுடிஷியல் இன்னோவேஷன். ஓகே, ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை பொறுத்தளவுக்கு ஹூ கேன் எக்ஸசைஸ் அப்படின்னா ஹைகோர்ட்னாலே எக்ஸசைஸ் பண்ண முடியும், சுப்ரீம் கோர்ட்னாலே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல். அடுத்து ஹைகோர்ட். ஸோ ஹைகோர்ட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ரம் ஆர்டிகல் 214 to 231 பேசிக் திங்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் வேர் ஆர் காமன் ஹைகோர்ட்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து எந்த ஹைகோர்ட் யூனியன் டெரிட்டரிஸோட ஷேர் பண்ணுது, எந்த ஹைகோர்ட் வந்து ஹேவிங் யூனியன் டெரிட்டரி ஹேவிங் ஹைகோர்ட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபேக்சுவல். ஸோ ப்ளீஸ் விசிட் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ இங்கே கம்பேரிசன் வந்துடலாம். எவ்ரி ஹைகோர்ட் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் சச் அதர் ஜட்ஜஸ் அஸ் த பிரசிடென்ட் மே ஃப்ரம் டைம் டு டைம் டிசைட். அங்கே பார்லிமெண்ட் டிசைட். ஸோ இது டிஃப்ரென்சஸ். அடுத்து இங்கே அப்பாயின்ட் பை தி பிரசிடென்ட் தான், இங்கே கொலிஜியம் சொல்கிறது தான். ஸோ அங்கே இருக்கிறது இங்கே அப்ளிகபிள் ஆகும். குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அங்கே 65 இயர்ஸ், இங்கே 62 இயர்ஸ். அங்கே 10 இயர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், இங்கே 10 இயர்ஸ் ஜுடிஷியல் ஆஃபீஸராக இருந்திருக்கலாம். ஆர்எல்ஸ்
10 இயர்ஸ் அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட்டாக இருந்திருக்கலாம். இது ஒன்று தான் காமன் 2 பேத்துக்கும். மற்றபடி இங்கே டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்ட் வரல. அதே மாதிரி 5 இயர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ் வரல. ஏன்னா இங்கே எலிஜிபிலிட்டி ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு தான். ஓத் அண்ட் அஃபர்மேஷன் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், அங்கே பிரசிடென்ட். ஓகே, டென்யூர் 6 to 2 years நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். சேம் ப்ரொசீஜர். ரிமூவல் பண்ண ரெசிக்னேஷன் டு த பிரசிடென்ட் தான், நாட் டு தி கவர்னர். ரிமூவல் ப்ரொசீஜர் ஃபாலோட் இன் ஆர்டிகல் 124 class 4. salaries and allowances பொறுத்தளவுக்கு கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட், salaries and allowances. பென்ஷன் மட்டும் சார்ஜ் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, தென் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ எங்கேயும் அவர் கோர்ட்டில் ப்ராக்டிஸோ ப்ளீடோ பண்ண முடியாது டூரிங் அட் த டைம் ஆஃப் பர்மனன்ட் ஜட்ஜாக இருக்கிற வரைக்கும். அது போக ஒரு வேளை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஃபங்க்ஷன் ஆகிறாருன்னா அவருக்கு அகேன்ஸ்டாக ரிட் எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு கண்டிஷன் ஒரு கொஸ்டினில் இருந்தது, அதனால் எடுத்து போட்டிருக்கு. ஓகே, ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. பெருசாக அங்கே ஒன்றும் கொஷின்ஸ் இல்லை, கம்பேரிசன்ஸ் தான் இருக்குது மோஸ்ட்லி. ஸோ அப்போ ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தளவுக்கு 2 பேரும் பண்ண முடியும். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் யார் மட்டும் தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் யார் பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அப்போலேட் ஜூரிஸ்டிக்ஷன் 2 பேத்துக்கு இருக்கா? இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் தான். ஓகே, ஸோ வித் திஸ் இந்த பார்ட்டில் ஓகே, தியரிட்டிக்கல் பார்ட்டில் ஓகே. கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது யூ கெட் சம் ஐடியாஸ் ரிகார்டிங் இட். ஓகே, ஸோ சிம்பிள். இதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி போகிற விஷயம் இல்லை. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டை மட்டும்தான் முடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இன்னும் நமக்கு என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலும் லோக் அதாலத்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது அடுத்த நாளைக்கு கிளாஸில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போது வித் ரெஸ்பெக்ட் டு கொஸ்டின் பேப்பருக்குள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டீட்டெயில்ஸை வச்சு தான். ஓகே, the power to increase the number of judges in the Supreme Court of India is vested in, that is with the parliament தான். அங்கே ஹைகோர்ட்டை பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். Which one of the following criteria is not required to be qualified for appointment as a judge of the Supreme Court? At least 5 years as a judge of High Court? Yes, it is. At least 10 years as an advocate of High Court? Yes, it is. In the opinion of the president as a distinguished jurist? Yes, it is. At least 20 years as a subjudicial magistrate? No. Okay, so answer is D. Next, with reference to the Indian judiciary, consider the following statement. Any retired judge of the Supreme Court of India can be called back to sit and act as a Supreme Court judge by the Chief Justice of India with the prior permission of the President of India. Yes, it is. Okay, then a High Court in India has the power to review its own judgment as the Supreme Court does அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி எனக்கு என்னென்னா இது வரைக்கும் இருந்ததோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். பட் அஸ் சுப்ரீம் கோர்ட் டஸ் அப்படிங்கும்போது ஒரு கம்பேரிசன் நடக்குது. ஸோ கான்ஸ்டியூஷனில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரத்தை ஹைகோர்ட்டுக்கு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்மெண்ட் கொடுக்கல. மேபி அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ராங்னு எடுத்துக்கிட்டா கூட ஆன்சர் இஸ் ஒன் ஒன்லி தான். யூபிஎஸ்சி ஆன்சரும் ஒன் ஒன்லி தான் இருக்குது. அஸ் சுப்ரீம் கோர்ட் டஸ் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு கம்பேரிசன் நடக்கிறதுனால மேபி அதை தப்புன்னு எடுத்துக்கலாம். பட் இண்டிவிஜுவலாக ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் பண்ண முடியுமா? சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்னால என்டர்டைன் பண்ண முடியுமானா 2021 கேரளா ஹைகோர்ட் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் எடுத்து ஹேண்டில் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதனால் அந்த அதிகாரம் இருக்குன்னு என்ன சொல்லலாம். பட் கம்பேரிசனாக போகும்போது அது இல்லைன்னே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யூபிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவில் போகும்போது சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 128. ஸோ இப்போ தான் படித்தோம். பர்மிட்ஸ் தி அட்டண்டன்ஸ் ஆஃப் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் அட் த சிட்டிங் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டா? எஸ், 128 அதை தான் சொல்லுது. Chief Justice of India may at any time request to anyone who has held office as the judge of the Supreme Court or of a High Court. Okay, judge of the Supreme Court or of High Court to sit and act as a judge of the Supreme Court. அப்படியா இருக்குது கான்ஸ்டியூஷனில். எப்படி சொல்கிறாங்க? A Chief Justice of India may at any time request anyone who has held office as the judge of the Supreme Court தான் இருக்கோ தவிர ஹை கோர்ட் இருக்குது. பட் அங்கே என்னென்னா டியூலி குவாலிஃபைடுன்னு இருக்கும். கரெக்டு தானே? டியூலி குவாலிஃபைட் அஸ் தி ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டுன்னு இருக்கும். ஸோ வெறுமனே என்னென்னா ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிட முடியாதுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் உட்கார வைக்க முடியாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் தான். அடுத்து பார்ப்போம். The Chief Justice of India may at any time, with the previous consent of the President of India, request any person who has held the office of the Chief Justice of a High Court to sit and act as a judge of the Supreme Court. இதுவும் கொஸ்டின் மார்க் தான், ரிசர்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்து The Chief Justice of India may at any time, with the previous consent of the President of India, request any person who has held the office of Judge of the Supreme Court to sit and act as a Judge of the Supreme Court. That is correct தானே? கரெக்ட். ஸோ இங்கேயும் வராது. ஏன்னா ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் அவர் டியூலி குவாலிஃபைடு ஃபார் டு பிகம் அ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டு குவாலிஃபிகேஷன் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 4 இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட், which law prescribes that all proceedings in the Supreme Court shall be in English language? That is Article 348. ஸோ நம்ம லாங்குவேஜ் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ்.
While appointing the Supreme Court judges, the President of India has to consult the Chief Justice of India. Yes, that is considered to be an autonomy. The Supreme Court judges can be removed by the Chief Justice of India only. No removal process no ஒன்று இருக்கு. ஸோ பண்ண முடியாது. Salaries of the judges are charged on the Consolidated Fund of India, to which the legislative does not have to vote. Yes, that is correct. All appointments of officers and staff of the Supreme Court of India are made by the government. Government தான் பண்ணுதா? No, that is CGI. Only after the consultation of the president அப்படிங்கிறதோட கிடையாது. ஓகே, இன்னும் அன்சர்டைன் மேட்டர்ஸ் தான் அதுவும். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3 இஸ் தி ஆன்சர். ஸோ ஏ இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க வேண்டியது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து ரிமூவல் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு the motion to impeach a judge of the Supreme Court of India cannot be rejected by the Speaker of the Lok Sabha as per the Judges Inquiry Act. No, பண்ண முடியும்னு இப்போ தான் பார்த்தோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். The Constitution of India defines, okay, and gives details of what constitutes incapacity and proved misbehavior of judges of the Supreme Court. No, Constitution does not define, it is just mentioned in the Constitution. Okay, then the details of the process of impeachment of the judges of the Supreme Court are given in the Judges Inquiry Act 1968. Yes, இப்போ தான் பார்த்தோம். If the motion for the impeachment of the judge is taken up for the voting, the law requires the motion to be backed by each house of the parliament and supported by majority of total members of that house and by not less than 2/3 of the members of that house present and voting. Yes, it is. So answer is 3 and 4 is the answer. Okay. Next, which of the following is incorrect procedure in impeachment of the judge of the Supreme Court? Okay, so a motion addressed to the president signed by at least 100 members of the Lok Sabha or 50 members of the Rajya Sabha is delivered to the speaker or the chairman. Yes, it is. The motion is to be taken up for investigation by a committee comprising of 2 judges of the Supreme Court and a distinguished jurist. Yes, it is. The motion is put to vote irrespective of the outcome of the committee's report. No. So committee has to justify that. Okay, then the motion needs to be passed by each house by a majority of the total members of that house and 2/3 of the members present and voting. Yes, it is correct. So answer C is the answer. Okay. Next, which of the following is the part of the procedure for the impeachment of the judges of the Supreme Court? A motion signed by at least 100 members of the Lok Sabha, same repeated ஒரே statement தான், delivered by the speaker or the chairman, correct தான். A motion is investigated by a committee of 3 jurists constituted by the speaker or chairman. Yes, correct தான். The judge will be removed by the speaker or chairman if the committee of 3 jurists recommends மட்டும்தானா, the judges will be removed. அப்படி கிடையாதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் voting process இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2 is the answer. ஓகே, ஸோ கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குங்கிறதுனால என்னன்னா அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. தட் இஸ் ராங் தான். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2 is the answer. சேம் பார்த்தீங்களா, உங்களுக்கு பேட்டர்ன் ஒரே தான், அந்த ரிமூவல் ப்ராசஸை வச்சு கொஸ்டின் தான். ஓகே, அடுத்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கஸ்டோடியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் நமக்கே தெரியும், தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு வரும்போது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனாக அடிக்கடி கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மே பி என்லார்ஜ்டு பை பார்லிமெண்ட், பை லா. அதுவும் பாருங்கள், பார்லிமெண்ட் பை ரெசல்யூஷன் இருக்குது. ஓகே, ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ பார்லிமெண்ட் பை லா. ஸோ பார்லிமெண்ட்டை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடுவோம், பிக்கு போயிடுவோம், பட் எமோஷனலாக, பட் பார்லிமெண்ட் மே பை லா. ஓகே, then the power of Supreme Court of India to decide disputes between the center and the state falls under the, that is original jurisdiction 131. Which of the following are included in the original jurisdiction? A dispute between the government of India and 1 or more states? Yes. A dispute regarding the election to either house of the parliament or that of the state legislature of the state? A dispute regarding the election. So election it is an original jurisdiction check பண்ணனும். Okay. A dispute between the government of India and the union territory. So union territory ஓட வருதான்னு check பண்ணனும். A dispute between the 2 or more states. So election dispute, it is not the original jurisdiction. Union territory, that is not a matter. Okay, so between அது federal system தான். So answer is 1 and 4. So federal அப்படின்னு வரும்போது where power shares between union and state. Union territory is an part of the government of India தான். Okay, so answer is 1 and 4. Next one, which of the following are the powers of the Supreme Court of India? Original jurisdiction in dispute between the government of India and 1 or more states. Yes, it is. The power to hear appeal from the High Court. Yes, it is appellate jurisdiction. Passing decrees and orders for doing justice in any matter before it. Yes, Article 142. Render advice to the President of India in matters of law. Yes, advisory jurisdiction. So எல்லாமே இருக்கு, powers of the Supreme Court. So answer is 1 to 4. இதை decode பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். Okay. Then which one of the following is not true about the power of the Supreme Court? Supreme Court has original and exclusive jurisdiction in intergovernmental disputes. Yes, இருக்கு. Supreme Court has advisory jurisdiction on a question of law or fact which may be referred to it by the President of India. Yes, பண்ணுவாரு. The Supreme Court has the power to review its own judgment or order. Yes, it is. The Supreme Court has the exclusive power to issue writ to protect the fundamental rights. No, High Court is also having the power under Article 226 of the Constitution. So it is not considered to be an exclusive power. So answer is D is the answer. Okay.
Next, which one of the following article of the Constitution of India allow the president to seek advice from the Supreme Court on any matter of public importance? That is Article 143. நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஓகே. ஸோ இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணலையா? ஒன்லி கொஸ்டின் ஆஃப் லா மட்டும்தானா அண்டர் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், லா ஆர் ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Any question involving the legal right of a state against the government of India can be decided only by the Supreme Court ஆனு கேட்டால் எஸ், ஏன்னா அதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனோட அட்வைஸ். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 2 only is the answer. Next, which one of the following statement about the Supreme Court is not correct? Okay, so Article 129 and 144 of the Constitution, the Supreme Court has been vested with the power to punish for contempt. Punish for contempt பொறுத்தளவுக்கு Article 129 மட்டும்தான் பேசுது. Article 144 other things, that is all judicial or civil has to subordinate to the or have to address the advice of Supreme Court தான். Okay, so they have to pass அவ்வளோதான். So check பண்ணலாம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் சார். The Supreme Court has been vested with advisory jurisdiction. Yes, it is. The Supreme Court may refuse to provide opinion to the president if so asked in certain circumstances. Yes, opinion reject பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு இல்லையா? Okay. The law declared by the Supreme Court is binding on all courts within the territory of India. Yes, that is the provision of 144. So answer is A is the answer. Only 129 தான் contempt of court பற்றி பேசுது. Okay. Then with reference to the Constitution of India, prohibition or limitation or provision contained in ordinary, இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ ரொம்ப ஒன்றும் போட்டு குழப்பிக்கிற வேணாம். 142 வித்தின் தி ஜுடிஷியல் ஆம்பிட்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாலே போதும். ஏன்னா ஏ ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேசுது, சி ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பற்றி பேசுது, சி ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கன்கரன்ஸ் ஆஃப் யூனியன் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற மாதிரி பேசுது. ஸோ இது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியரி ஆஸ்பெக்டில் பேசக்கூடிய விஷயம். ஓகே, ஸோ த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இஸ் நாட் கண்டைன்டு இன் தி எக்ஸசைஸ் ஆஃப் இட்ஸ் பவர் பை லா மேட் பை தி பார்லிமெண்ட். தட் இஸ் பி இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், ஜுடிஷியல் ரிவ்யூ என்ன இம்ப்ளை பண்ணுது? சென்ட்ரலான ஸ்டேட்மெண்ட் தான். த பவர் ஆஃப் த ஜுடிஷியரி டு ப்ரொனவுன்ஸ் அப்பான் தி கான்ஸ்டியூஷனாலிட்டி ஆஃப் லா அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ். ஸோ ஹோல்ட் பண்ணலாம். The power of the judiciary to question the wisdom of the law enacted by the legislature. That is a question mark. The power of the judiciary to review all the legislative enactments. No, it is not. They are assented by the president before. The power of the judiciary to review its own judgment. No, that is not. Judicial review கிடையாது. So the power of the judiciary to pronounce upon the constitutionality of law and executive orders, or the power of the judiciary to question the wisdom of the law enacted by the legislature. So this is correct. அந்த விஸ்டம் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஏ இஸ் தி ஆன்சர் தான். நெக்ஸ்ட், எ காமன் ஹை கோர்ட் ஃபார் 2 or more ஸ்டேட்ஸ் பி எஸ்டாப்ளிஷ்டு பை யார்? பை தி லா பாஸ்டு பை தி பார்லிமெண்ட்னு தான் படித்தோம். ஓகே, நெக்ஸ்ட், ஆர்டிகல் 231 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிராண்ட் பவர் டு எஸ்டாப்ளிஷ் அ காமன் ஹை கோர்ட். சேம் அதே தான், டு தி பார்லிமெண்ட். ஓகே, next, which one of the following comes under the jurisdiction of both the High Court and Supreme Court? Dispute between the center and state? No, original jurisdiction rests with Supreme Court only. Dispute between the state inter se? That is also original jurisdiction. Protection of the fundamental rights, reserve பண்ணுங்க. Protection against the violation of the Constitution? No, answer is A is the answer. C is the answer, having jurisdiction of both High Court and Supreme Court. Okay. Next, with reference to the Constitution of India, consider the following statement. No High Court shall have the jurisdiction to declare any central law to be constitutionally invalid or no. Central law sometimes they can intervene. So first statement wrong. An amendment to the Constitution of India cannot be called into question by the Supreme Court of India. No, they can. Okay, so adum thappu. So answer is neither 1 nor 2. Okay. A High Court has the power to enforce fundamental rights. Yes. Decide disputes between states? No, again they same checking the same things. Enforce other legal duties? Yes, it may be. So answer is C 1 and 3. The Advocate General of State India is appointed by the President. No, that is Governor. நம்ம already discuss பண்ணது. Okay. As provided in the Civil Procedure Code, High Court have the original appellate. Okay. Advisory jurisdiction இருக்கா to the state அப்படின்னா? No. ஓகே, ஸோ அப்பலேட் இருக்கும், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கலாம். பட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது ஒருவேளை கவர்னருக்கு ஒப்பீனியன் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம். அது நோவேர் ஸ்பீக் இன் தி சிஆர்பிசி. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் நெய்தர் 1 nor 2. நெக்ஸ்ட், ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஸ்டாண்ட் ஆன் ஈக்குவல் ஃபூட்டிங் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எலிஜிபிலிட்டி ஆஃப் அ பர்சன் ஃபார் அப்பாயின்மெண்ட் அஸ் ஜட்ஜ்? நோ, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் 60 to 65, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. ப்ரொசீஜர் ஃபார் ரிமூவல் ஆஃப் ஜட்ஜ்? எஸ், இட் இஸ். ஹியரிங் அப்பீல்ஸ்? அதுவும் டிஸ்பியூட் இருக்குது. ஓகே, ஸோ சி இஸ் தி ஆன்சர், பெஸ்ட் அமாங். ஸோ வித் திஸ் கோர்ட் இஸ் ஓவர். ஓகே, ஸோ தட் இஸ் ஜுடிஷியரி இஸ் ஓவர். தட் இஸ் ஒன் மோர் திங் இஸ் அந்த district courts, administrative tribunals, then National Legal Service Authority, Lok Adalat,
கிராம் நியாயாலயாஸ். ஸோ இது பார்த்துட்டோம் அப்படின்னா, ஜுடிஷியரி பார்ட் இஸ் ஓவர். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது அப்படின்னா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ல ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். டைம் அண்ட் அகைன் கேட்கறது ஒண்ணே ஒண்ணு. எந்த இடத்துல பார்லிமெண்ட்னால ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சப்ஜெக்ட்ல லா மேக் பண்ண முடியும்? ஸோ அதுதான் ரிப்பீட்டடா இருக்கு. அது ஒண்ணு மேஜரா பார்க்கணும். தென் 5த் ஷெட்யூல், 6த் ஷெட்யூல் அது கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட், அர்பன் லோக்கல் பாடிஸ். ஸோ அது ரெலவென்ட்டான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது இந்த ஒரு கிளாஸ்ல முடிச்சிடலாம். ஸோ வித் திஸ் மிஸ்லேனியஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நாளைக்கு மிச்சத்தையும் கவர் பண்ணிடலாம். ஸோ இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா, மேஜரான போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட். இன் சென்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்டும் சரி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு கிளாஸஸ்ல வி வில் டிஸ்கஸ் எவ்ரிதிங். ஓகே. ஸோ வித் திஸ் இந்த ஒரு பர்ட்டிகுலர் செஷன நான் வைண்ட் அப் பண்றேன். இன் கேஸ் ஆஃப் எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தீம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கேத்தாப்படி கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அத வச்சுக்கிட்டு பவுண்டரி செட் பண்ணி அதுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த பவுண்டரி எது அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்றதுக்கான ஸ்கோப்பும் அமையும். ஓகே. ஸோ வித் திஸ் ஐ வைண்ட் அப் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க் யூ.